சிந்தனையாளர்களே, மெய்யன்பர்களே, நாம் இன்று ஒளிரும் 9 மையங்கள் எனும் தலைப்புல நம்முடைய 9 மைய தவத்தை தான் சிந்திக்கவிருக்கிறோம். இந்த 9 மையங்கள்ல 7 மையங்கள் நம்ம உடம்புல இருக்கு. இந்த ஒவ்வொரு மையங்களுடைய முக்கியத்துவம், அதனுடைய பயன்கள், இவை எல்லாவற்றையும் நம்ம ஏற்கனவே அகத்தாய்வு போன்றவற்றெல்லாம் நம்ம படித்திருப்போம். இருந்தாலும் அதை பற்றி ஓரளவு ஆழமாக நம்ம சிந்திக்கவிருக்கிறோம். மகரிஷி அவர்கள் நமக்கு சுமார் 10 தவங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதுல பல தவங்கள் இன்க்ளூட் ஆகக்கூடியது இந்த 9 மைய தவம். ஆக்கினை, துரியம், சாந்தி, துரியாதீதம். இது போக இந்த ஒரு 3 தான். இவ்வளவு தவங்கள் இதுல வந்துடும். இவ்வளவு சிறப்பு உள்ள இந்த ஒரு தவம், இதனுடைய ஆரம்பம் பார்த்தோம்னா மூலாதாரம். இந்த மூலாதாரம் தான் நாம, நம்முடைய செல்ஃப். முடிவு எங்க? சுத்தவெளி, இறைவன்கிட்ட முடியுது. மனிதனுடைய பயணம் அவன்கிட்ட ஆரம்பிச்சு இறைவன் கிட்ட போய் முடியுது. அந்த மையங்கள் எல்லாம் எவ்வளவு முக்கியமான மையங்கள் அப்படிங்கிறத வார்த்தை. உண்மையாகவே இந்த வாய்ஸ் கேட்கல சார். இல்ல சார். வாழ்க வளமுடன். நீ இப்ப கேக்குதாயா? இப்ப கேக்குது. விட்டு விட்டு கேக்குது. ஓ சரி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாம் இன்றைக்கு இந்த 9 மைய தவத்துல இந்த 7 மையங்கள் உடலில் இருக்கக்கூடிய மையங்களையும், மேலே இருக்கக்கூடிய சக்திகளம் மற்றும் சிவகலம் இவற்றை பற்றி எல்லாம் ஆழமாக சிந்திக்கவிருக்கிறோம். இல்ல ஒளிரும் 9 மையங்கள் அப்படின்னு சொல்றதுனால இதுல 7 மையங்களுக்கு உண்மையாகவே ஒளி உண்டு. அந்த ஒவ்வொரு மையத்திற்கும் ஒரு கலரும் உண்டு. அதுதான் நீங்க இந்த படத்துல பார்க்கக்கூடிய ஒரு ரிலேட்டடான கலரும் கூட. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மையங்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி, இந்த மையங்களை பத்தி நாம ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு இப்ப நம்ம உயிரோட இருக்கிறோம், அப்படி நம்ம நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா இந்த உடலும் உயிரும் சேர்ந்த நிலைதான். எப்படி இது நடக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற அந்த 7 மையங்கள் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உயிர் நடந்து கொண்டு இருக்கு. நம்ம கிட்ட 2 உடம்பு உண்டு. ஒன்னு பிசிக்கல் பாடி, இன்னொன்னு ஆஸ்ட்ரல் பாடி. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் 3 உடம்பு இல்லையா? அதாவது காரண உடல் என்று சொல்லக்கூடிய மேக்னெட்டிக் பாடி, காசல் பாடி. அது இந்த ஆஸ்ட்ரல் பாடியில இருந்து வரக்கூடிய அலைகள் தான். ஸோ அதை தவிர்த்து பார்த்தா நம்ம கிட்ட இருக்கு 2 உடல் தான். ஒன்று பிசிக்கல் பாடி, மற்றொன்று ஆஸ்ட்ரல் பாடி. பிசிக்கல் பாடி தான் பரு உடல், ஆஸ்ட்ரல் பாடி நம்முடைய நுண்ணுடல் அல்லது உயிர். இந்த 2 சேர்ந்து கம்பைன்ட் ஆகி நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. அது எங்க கம்பைன்ட் ஆகி எப்படி நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது தான் 7 சக்கரங்களை நாம பார்ப்பதும், உடம்புல இருக்கிற 7 எண்டோகிரைன் கிளான்ஸ் நம்ம பார்ப்பதும். இந்த இடங்கள் தான் நம்முடைய பிசிக்கல் பாடியும் ஆஸ்ட்ரல் பாடி கம்பைன்ட் ஆகி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இடங்கள். நம்ம உடம்புல 5 பூதங்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். அதுல 4 பூதங்களால் ஆனதுதான் இந்த பிசிக்கல் பாடி. இந்த பருவுடல் அப்படின்னு சொல்லுதுல நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த ஒவ்வொன்றுக்கும் அறிகுறியாக எலும்பு, சதை, ரத்த ஓட்டம், வெப்பம், காற்று இதெல்லாம் இருக்கிறது தெரியும். இந்த 4 சேர்ந்ததுதான் இந்த பிசிக்கல் பாடி. 5வதாக உயிர், அதுதான் விண். அந்த விண்ணானது இந்த உடம்பு என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கோ இதே ஸ்ட்ரக்சர்ல ஒரு அணுக்களின் கூட்டமாக இருக்கு. உதாரணமாக ஒரு தேன் கூடாக நீங்க இதை இமேஜின் பண்ணிக்கலாம். நம்முடைய உயிரை ஒரு தேன் கூட நம்ம பார்க்கும் பொழுது அந்த தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒண்ணும் இல்லாத மாதிரி தெரியும். ஆனா பக்கத்துல போகும்போது அந்த கூட்டுக்குள்ளேயே அந்த தேனீக்கள் நடந்து கொண்டே இருக்கும், உள்ளுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும். அது மாதிரிதான் இந்த இடத்துல தேன்கூடு என்பது நம்முடைய பருவுடல், 4 பூதங்களால் ஆகியது. அந்த பருவுடல்ங்கிற ஸ்ட்ரக்சருக்கு உள்ளேயே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய தேனீக்கள் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் துகள் என்று சொல்லக்கூடிய விண் துகள்கள். விண், அணு, உயிர்
இந்த மூன்றும் ஒரே பொருளை தான் குறிக்கும். வெளியில இருந்து அதுக்கு பேரு விண்துகள், உடம்புக்குள்ள இருந்து அதுக்கு பேரு உயிர் துகள். இப்படி அந்த தேன் கூட்டுக்குள்ள தேனீக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவ்வளவு தேனீக்களும் எதை மையமாக கொண்டு யாருடைய அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னா, அந்த கூட்டுல இருக்கக்கூடிய ராணி தேனீ கண்ட்ரோல்ல தான். அது போல நம்ம உடம்பு முழுக்க இந்த 4 பூதங்களாலாகிய பிசிக்கல் பாடியில பாடி ஸ்ட்ரக்சர் தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் எல்லா இடங்களையும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த விண் துகள்கள், உயிர் துகள்கள் யாருக்கு கட்டுப்பட்டு இயங்குது அப்படின்னா, அதுதான் நம்முடைய இந்த 7 மையங்கள். அந்த ஒரு தேன் கூட்டுல ஒரு ராணி தேனீ இருக்குன்னா, இங்க ஒரு 7 தேனீக்கள் இருக்குன்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பாக மூலாதாரம், அதுதான் பெரிய சீஃப் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். இது 14 வயசுக்கு மேல உள்ள மனிதர்கள் எல்லோருக்கும் மூலாதாரத்துல மையம் கொண்டு அவருடைய உயிர் துகள்கள் உடம்புக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்குது. சிறுவர்களுக்கு 14 வயசுக்கு முன்னாடி, பிஃபோர் மெச்சூரிட்டிக்கு முன்னாடி அவர்களுக்கு தலையில துரியத்துல மையமாக இருக்கும். சோ நமக்கு கீழே அவர்களுக்கு மேல, அவ்வளவுதானே தவிர இவ்வளவு உயிர் துகள்களும் இந்த மூலாதாரத்தை மையம் கொண்டுதான் இயங்குது. இந்த உயிர் துகள்கள் இந்த மையமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிர் துகள்கள் தான் இந்த 4 பூதங்களால் இருக்கக்கூடிய இந்த பருவுடலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு டாக்ஸி, ஒரு காரை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கார்ல 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்றுங்கிற நம்முடைய பருவுடல்ல இருக்கிற ஆட்கள். இல்ல ஒரு ஓட்டுற டிரைவர் இருப்பார். அந்த டிரைவர் தான் நம்முடைய விண் துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிர் துகள். இந்த 4 பேருக்கு வண்டி ஓட்ட தெரியாது. இவர் இறங்கி போயிட்டா எல்லாரும் போய் தான் ஆகணும். அந்த காரை அதுக்கடுத்து பயன்படுத்த முடியாது. அது போலத்தான் நம்முடைய உயிர் தான் கண்ணுக்கு தெரியாத கோடான கோடி விண் துகள்கள் தான் நம்ம உடம்புங்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள, இந்த தேன் கூட்டுக்குள்ள, இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே ஓடிக்கொண்டு அந்த தேனீக்கள் எப்படி ராணி தேனீக்கிட்ட இருந்து கமாண்ட் வாங்கி இயக்கிக் கொண்டிருக்கிறதோ, நம்முடைய ஆஸ்ட்ரல் பாடியில இருக்கக்கூடிய இந்த உயிர் துகள்கள் எல்லாமே மூலாதாரத்திலேயோ அல்லது சிறு குழந்தைகளுக்கு துரியத்திலோ வித்துவை மையமாக கொண்டு அந்த வித்துவில இருந்து ரீசார்ஜ் ஆகி கொண்டு அதோடைய கட்டுப்பாட்டுல இந்த உயிர் துகள்கள் எல்லாம் இயங்கி கொண்டு அதன் காரணமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. சோ இதுதான் நம்முடைய உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம். சோ பருவுடல் மற்றும் நுண்ணுடல், பிசிக்கல் பாடி மற்றும் ஆஸ்ட்ரல் பாடிக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கனெக்ஷன், இந்த 7 மையங்களை பத்தி இதோடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிந்து கொள்றோம். இந்த மையங்களை பத்தி மகரிஷி அவர்கள் சொல்லும் பொழுது, மூலாதாரம் அல்லது ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுவர்களுக்கு துரியம். சோ இதை தவிர மற்ற மையங்கள், மற்ற 6 மையங்களும் அடிஷனல் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. மூலாதாரம்ங்கிறது நம்முடைய மெயின் பவர் ஸ்டேஷன், மற்றது எல்லாமே அடிஷனல் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது. இந்த 7 மையங்களும் நன்கு சிறப்பாக இயங்கினா பலவிதமான ஆன்மீக பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம 9 மை தவத்திலேயே நம்ம கத்திருப்போம். இப்போ இந்த 9 மை தவத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மையங்களை பற்றி இப்ப நம்ம விரிவாக பார்க்கிறோம். அதை பார்ப்பதற்கு முன்னாடி நாம இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த 9 மைய தவத்தை ஏற்கனவே சித்தர்கள் பல ஆயிரம் வருடங்களாக செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. நம்மளை போலவே அவங்க ஆக்கினை தவம், துரிய தவம் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க நமக்கு தெரியும். இவங்க 9 மை தவமும் செஞ்சிருப்பாங்களா அப்படின்லாம் நமக்கு சில பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம். நிறைய சித்தர்கள் செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா பட்டினத்தாருடைய பாடல்ல அவர் 9 மை தவம் செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்ப அந்த படத்தை தான் நீங்க பார்க்கிறீங்க. பட்டினத்தாருங்கிற ஒரு மகான், சென்னையில திருவொற்றியூர்ல சமாதி அடைந்த அந்த மகான் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அவர் சொல்றாரு பாருங்க, அஷ்டாங்க யோகமும் ஆதாரம் 6ம் அவத்தை 5ம் விட்டு ஏறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன். வட்டாகி செம்மதி பாலுறல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றதே. இந்த ஒரு பாடலா நம்ம சாதாரண பாடலாக நினைச்சிடக்கூடாது. பட்டினத்தார் பாத்தீங்கன்னா எல்லா இடத்தும் சிவபெருமானே அப்படி இப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. நிறைய சித்தர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வெளியில அப்படிதான் எழுதுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க அங்கங்க சுத்தவெளி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிவவாக்கியர் அப்படின்னு ஒரு சித்தர், அவர் பேரே பாத்தீங்கன்னா சிவ வாக்கியர், சிவனே சிவனே. அப்ப ராமர் எல்லாம் எழுதியிருப்பாரு. ஆனா அங்கங்க அவர் எழுதியிருப்பாரு, வெட்ட வெளியதன்றி வேறு தெய்வம் இல்லையே அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது மாதிரி இந்த பட்டினத்தாரும் அங்கங்க சுத்தவெளியை பத்தி எழுதியிருப்பாரு. வெந்துயரை தீர்க்கும் அந்த வெட்டவெளி கிட்டாதோ அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு. அப்போ சுத்தவெளிதான் தெய்வம் என்று உறுதியாக உணர்ந்தா இந்த பட்டினத்தார்
இவரும் நம்மை போலவே 9 மைய தவம் செய்தார் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரம் தான் இந்த படத்துல நீங்க பார்க்கக்கூடிய வரிகள். முதல்ல பாருங்க, அஷ்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும். இதெல்லாம் தூய தமிழ்ல சமஸ்கிருத வார்த்தைகளை தவிர்த்து அவர் எழுதியிருப்பாரு. அதான் அட்டாங்க அப்படின்னு இருக்கும். அஷ்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவத்தை ஐந்தும். இதுல ஆதாரம் 6 அப்படிங்கிறது நம்முடைய மூலாதாரத்துக்கு மேல இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானத்துல இருந்து துரியம் வரைக்கும் இருக்கக்கூடிய மையங்கள். அவத்தை 5. 5ன்னா நமக்கு புரிஞ்சிருக்கும், நம்முடைய 5 புலன்கள். அத அவஸ்தைன்னா துன்பம்னு சொல்றோம். அப்ப துன்பமாகத்தான் ஞானிகள் அதை உணர்றாங்க. அதனாலதான் இவரும் அது அவத்தை 5ம் விட்டு ஏறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன். அவர் துரியாதீத தவம் 9 மையத்துல துரியாதீதம் போறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்குறாரு. துரியம் கடந்து மேல போறாரு. அதுதான் விட்டு ஏறி போன. நாம எப்படி மகரிஷி வழியில எப்படி நம்ம ஏறி போறோம்? துரியம், அப்புறம் துவாதசாங்கம், சந்திரன், சூரியன், அப்புறம் சக்திகளம், சிவகலம், இப்படி போறோம். இதே போல அவரும் போயிருக்கிறாரு. விட்டு ஏறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன். அந்த வெளிங்கிற வார்த்தை தான் நம்ம முக்கியமாக கொள்ளணும். சுத்த வெளி. வியப்பொன்று கண்டேன். அடுத்த வரியும் ரொம்ப அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கிறது. இந்த 3வது வரி ரொம்ப முக்கியமானது. வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு அனுபவம் உண்டு. நம்முடைய மன்றங்கள்ல, நம்முடைய தவத்துல நமக்கு ஒரு அனுபவம் உண்டு. மகரிஷ் நமக்கு சுமார் இப்படி 10 தவங்கள் கொடுத்திருந்தாலும் நம்ம எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு தவம் எதுன்னு கேட்டா எல்லாருக்கும் துரியாதீதம் தான் சொல்லுவோம். துரியாதீதம்ங்கிறது அந்த எஸ்பெஷலி கரெக்டா அந்த சிவகலம், அந்த சுத்த வெளியில கலந்து தவம் செய்வோம். அதுல ஒரு முறை அப்படியே போய் நம்ம செட் ஆயிட்டோமா, அப்ப எடுத்து கீழே இறங்கி வர மனசே இருக்காது. அந்த அளவுக்கு அதுல நேரம் செல்ல அதுல ஆழ்ந்து போகும். இந்த நிலையத்தான் அவர் சொல்றாரு, வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க. துரியாதீத தவத்துல நம்ம மூழ்கிட்டோம்னா, அதுல மூழ்க நேரம் செல்ல எப்படி இருக்குன்னா, நமக்கு அமைதி ஊறிக்கொண்டே இருப்பத அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. பால் ஊறல் உண்டு மகிழ்ந்திருக்க. பால் அப்படிங்கிறது இந்த இடத்துல இன்பத்தை குறிப்பதற்காக குறிக்குது. பால் ஊறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னா எப்படி இருக்கும்? இன்னொன்னு பாருங்க, செம்மதி அப்படிங்கிறாரு. 9 மைய தவத்தை செஞ்ச இவர் அதோடைய பலனை என்ன சொல்றாரு? அனுபவத்தை செம்மதி உண்டாகுது. இது ஒரு அழகு தூய்மையான ஒரே ஒரு வார்த்தையில துரியாதீத தவம் செய்தால் அறிவு கூர்மையாகும் அப்படிங்கிற அந்த ஒரு வரிய சுருக்கமா சொல்றதா இருந்தா செம்மதின்னு சொல்றாரு. செம்மையான அறிவு உண்டாகுது. மதின்னா அறிவு உண்டாகி இன்பமும் கூடுது, அறிவும் கூடுதுங்கிறது. அத வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கிறதே. எனக்குள்ள இன்பம் இல்லப்பா, நான் இன்பத்துக்குள்ள இருக்கேங்கிறார். இப்போ ஒரு தேனி இருக்கு, அது ஒவ்வொரு பூவா போய் தேன் எடுக்கிறதுக்கும், அதேவே ஒரு தேன் கிண்ணத்துக்குள்ள விழுந்திருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் நாம துரியாதீத தவத்தை அதுல மூழ்கி கீழே இறங்கி வர மனசு இல்லாம அதுலயே இன்னும் கொஞ்ச நேரம் தவம் செய்வோம்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்பெல்லாம் எப்படி நம்ம உணரணும்? பட்டினத்தார் எப்படி உணர்ந்திருக்கிறார்னா, எட்டாத பெரின்பம் என்னை விழுங்கி இருக்கிறதே. உண்மையாகவே சுத்தவெளி நம்மை விழுங்கி இருப்பது போலத்தான் அந்த இன்பமான நிலை. சரி, இப்படி 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக 9 மைதவர் செய்த இந்த பட்டினத்தார் அவருடைய இந்த கவி, இந்த பேக்கப்போட நாம இப்படி ஒவ்வொரு மையங்களையும் இப்ப பார்க்கவிருக்கிறோம். முதல் மையம் மூலாதாரம். மூலாதாரத்துல இருந்தா நம்ம தீட்சை கொடுக்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு கீழேயும் 14 வயசுக்கு முன்னாடி அவர்களுக்கு துரியத்திலையும் உயிர் மையம் இருக்கு. இதுல மூலாதாரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான மையம். இந்த இடத்துலதான் நம்முடைய உயிர் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், மக்களுக்கு பொதுவாக தெரிவதில்லை. நம்ம உடம்புல எப்படி உயிர் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு ஏற்கனவே சொன்னோம். 4 பூதங்களால் ஆகிய பிசிக்கல் பாடி அப்படிங்கிற இந்த உடலை கண்ணுக்கு தெரியாத விண் துகள்கள் அப்படிங்கிற ஒரு டிரைவர் அவர் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த டிரைவருக்கே பெட்ரோல் டீசல் இருந்தா தான் அவர் ஓட்ட முடியும். அந்த ஒரு ஃபியூயல் பேக்கப் கொடுக்கறது நம்முடைய வித்து தான். அந்த வித்து மையமானது கீழே நம்முடைய மூலாதாரத்துல வித்து கலையத்துல இருக்கு. அதுல ரீசார்ஜ் ஆகிக்கொண்டு உயிர் இருக்கிறது. இப்போ இந்த மூலாதாரத்துல மனம் செலுத்தி முதல் முறையாக தவம் செய்யறோம். இந்த பேரையே நல்லா கவனிச்சு பாருங்க. மூலம் பிளஸ் ஆதாரம். மூலம்னா சோர்ஸ்ன்னு அர்த்தம், ஆதாரம்னாலும் சோர்ஸ் தான் அர்த்தம். அப்போ இட் இஸ் a சோர்ஸ் ஆஃப் சோர்ஸ், இட்ஸ் a ஃபண்டமெண்டல் சோர்ஸ்.
இது வெரி எசென்சியல் சோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேல வேற சோர்ஸே கிடையாது. நம்முடைய உயிருக்கு இதுதான், நம்முடைய உயிருடைய இருப்பிடமே இதுதான் மூல ஆதாரம் அப்படிங்கிறது. இந்த மூலாதார தவம் செஞ்சா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம படிச்சிருப்போம். முதல் பலன் என்ன? உடல் சக்தி மனசக்தியாகவும், மனசக்தி உயிர் சக்தி உடல் சக்தியாகவும் மாறும். இந்த சாந்தி தவத்தை, இந்த மூலாதார தவத்தை தெரியாமத்தான் அந்த காலத்துல நிறைய பேர் மரணமே அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த மூலாதார இந்த 9 மையத்துல உடம்புல இருக்கிற 7 மையத்துல முதல் மையமான இந்த மூலாதாரத்தை பத்தி, இந்த சாந்தி தவத்தை பத்தி, இதோடைய பெருமைய மகரிஷி அவர்கள் சொல்லும் பொழுது, சிவநிலையை அடைவதற்கு தவம் இருந்து கனல் மிகுந்து சித்தி அடையா முன்னர் சவநிலையை அடைந்தோர் பல்லோர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சிவநிலையை அடைவதற்கு தவம் இருந்து கனல் மிகுந்து சவநிலையை அடைந்தார்கள் பலர். இப்போது சற்றும் இந்த பயம் இல்லை அப்படின்னு சொல்லி மூலாதார தவத்தை, சாந்தி தவத்தை மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இந்த சாந்தி தவம் தான் நம்முடைய ஆன்மீகத்திலேயே ஒரு பெரிய திருப்புமுனை. நம்முடைய மனவளக்கலைக்குடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, மொத்தம் 2 ஸ்பெஷல் இருக்கு மனவளக்கலையுடைய தவத்துல. ஒன்று துரியாதீதம், அதாவது சுத்தவெளி மேல தவம் செய்யக்கூடியது. அத துரியாதீதம்னு ஒரு பொதுச்சொல்ல சொல்றோம். அந்த துரியாதீதம் மனவளக்கலையுடைய முழுமையாகும். அதே இது மனவளக்கலையுடைய பாதுகாப்பு எதுன்னா இந்த மூலாதார தவம், சாந்தி தவம். நாம சொல்லும் பொழுது முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கலை யோகா அப்படிங்கும். ஒரு மனுஷன் முழுமை அடையணும்னா அவனுக்கு மனவளக்கலை யோகா வேணும். அப்பேற்பட்ட மனவளக்கலையே முழுமை அடைவது எது அப்படின்னா அது துரியாதீதத்தால தான். அதனால முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கலை யோகம். அதே மனவளக்கலை என்ன சொல்றோம்? எளிய முறை குண்டலினி யோகம். இத சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா அப்படிங்கிறோம் ஆங்கிலத்துல. அதை சிம்பிளிஃபைடு அப்படிங்கிறதும் எளிய முறை குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் இந்த மூலாதார மையம் தான். இந்த தவம் செய்யாத பட்சத்துல உடம்புல கனல் மிகுந்து அந்த அளவுக்கு ஒரு தீய பாதிப்புகள் ஏற்படுங்கிறனால தான் பலருக்கும் இந்த ஆன்மீகத்துல இந்த தவம் அப்படிங்கிறது ஒவ்வாம இருந்தது. அதனால பல பேர் காடுகளுக்கு போய் அப்படி எல்லாம் இருந்தாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மூலாதார தவத்துல ஒன்று பலன் என்ன பார்த்தோம்? உடல் சக்தி மனசக்தியாகவும், மனசக்தி உடல் சக்தியாக மாறும். சில பேர் உடம்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஆனா மனதுல ரொம்ப பலவீனமா இருப்பாங்க, பயந்து கொண்டே இருப்பாங்க. சில பேர் உடம்பு ரொம்ப சாதாரணமாக இருக்கும், ஆனா அவங்க மன வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நிலையை மாற்றி இரண்டையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பணியை செய்யக்கூடியது. இந்த மூலாதார மையத்தை, இந்த தவத்தை நம்ம எப்ப செய்யணும்னு மகிரி சொல்றாங்க? நமக்கு வெள்ளிக்கிழமை கம்பல்சரி நம்ம மூலாதார தவம் செய்யணும் அப்படின்னு. ஏன் வெள்ளிக்கிழமை இந்த தவம் செய்யணும்? ஏன்னா நமக்கு நவகிரகங்கள்ல தெரியும், ஒவ்வொரு மையமும் ஒவ்வொரு கிரகமும் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளோட தொடர்புடையது. சூரியன் எலும்போட தொடர்புடையது. புதன் கிரகம் நம்முடைய தோல். தாவரங்கள் எல்லாம் பச்சை நிறமா இருக்குன்னா காரணம் பசுமையான இந்த புதன் கிரகத்துடைய அலைகள். அதுபோல வெள்ளி, அதாவது சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வெள்ளி கிரகம், இந்த வீனஸ். இந்த வீனஸ் தான் நம்முடைய வித்துவோடு தொடர்புடையது. வீனஸ் என்ன கலர்ல இருக்கோ அது அந்த கலர் தான் நம்முடைய வித்துவுடைய கலர். வித்துவானது வெண்மை நிறமாக இருக்கும். இந்த வெண்மை நிறத்தை தான் அந்த பார்க்கடல் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தாங்க. நம்ம உடம்புக்குள்ள உயிர் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாளாக சொன்னாங்க. இதை முடிச்சுட்டு நான் சொல்றேன். சோ இப்ப வெள்ளிக்கிழமை ஏன் சாந்தி தவம் செய்யணும்னு மகிழ்ச்சி நம்ம கொடுத்தாங்க? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையையும் ஒவ்வொரு கிரகத்தின் பேர்ல நம்ம சொல்றோம். இப்ப இன்னைக்கு வியாழக்கிழமை சொல்றோம், நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சாந்தி தவம் செய்யணும். நம்ம முன்னோர்கள் எப்படி இந்த கிழமைகளை வகுத்தாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாள் காலையிலையும் எந்த கிரகத்துடைய அலைகள் சூரிய உதயத்தின் போது இருக்கோ, அதாவது எந்த கிரகம் அந்த நாளை ஆரம்பிச்சு வைக்குதோ அந்த நாளின் அந்த கிரகத்தின் பெயரை நாளுக்கு வச்சாங்க. இப்ப இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்னா இன்னைக்கு கேலண்டர்ல நீங்க பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா காலையில 6 to 7 பாத்தீங்கன்னா இந்த குரு கிரகம் வியாழ கிரகத்துடைய உரையாக இருக்கும். நாளைக்கு அதே இது சுக்கிரன் இருக்கும், சுக்கிர உரைன்னு இருக்கும்.
ஒவ்வொரு நாளும் கேலண்டர்ல பின்னாடி காலையில 6 மணிக்கு என்ன ஓரை இருக்கோ அதுதான் அந்த நாளுடைய கிழமை. அப்போ வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளி கிரக சுக்கிரனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான் அது பேரே பாருங்க, வித்துவுக்கு என்ன பேரு? சுக்கிலம் சுரோனிதம் சொல்றோம். வெள்ளிக்கு இன்னொரு பேரு சுக்கிரன் அப்படிங்கிறோம். சுக்கிரனோடு தொடர்புடையது அப்படிங்கறனால தான் இதுக்கு பேரு சுக்கிலம் அப்படிங்கிறது. அப்போ அன்றைக்கு மக்களுக்கு இதுல எழுச்சி அதிகமாக இருக்கும். அப்போ நம்முடைய கவனம் அப்படி புலன் வழியிலே சென்று விடக்கூடாது அப்படிங்கிற வித்துல அந்த கவனத்திலே போயிடக்கூடாது. அந்த நாளிலே ஒரு கரு உருவானா கூட அது அதே தன்மையை வித்து தன்மை எழுச்சி பெற்று உருவாவதனால அந்த குழந்தைக்கும் அதுவே அடிப்படை பெர்சனாலிட்டி அமைஞ்சிரும். அப்ப அந்த குழந்தை நாளைக்கு புலன் வழியிலேயே போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்துதான் அத விரத நாளாக கோவில்களுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விரத நாள் அப்படின்னாங்க. அதையேத்த மகிழ்ச்சி நமக்கு அந்த எழுச்சியை குறைப்பதற்காக சாந்தி தபமாக மூலாதாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த மூலாதாரத்துல இருந்து தான் நம்ம தீட்சை கொடுக்கிறோம். மூலாதாரத்துல இருந்து முதுகுத்தண்டு வழியாக எடுத்து ஆகினையில கொடுக்கிறோம். ஒரு முறை கொடுக்கிறோம். அதே இது நாம மறுபடியும் சாந்தி தீட்சையை கொடுக்கும் பொழுது 3 தடவை கொடுக்கிறோம். நெத்தியில இருந்து கொண்டு வந்து 3 தடவை கொடுக்கிறோம். நம்ம ஏன் 3 தடவை கொடுக்கிறோம்? கீழ இருந்து மேல ஆக்கினைக்கு போறது ஒரே ஒரு தடவை தான் ஸ்பைனல் கார்டு வழியே தீட்சையை கொடுக்கிறோம். ஆனா சாந்தி தீட்சை மட்டும் 3 தடவை கொடுக்கிறோம். அது ஏன்? இதுவும் பலருக்கும் இந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா உயிரானது ரொம்ப லேசான ஒரு பொருள். ஒரு பலூன் இருக்கு, தரையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை லேசா தட்டி விட்டாலே மேல எந்திரிக்கும். ஆனா அது மேல போன பலூனை அதே போல தட்டுனா கீழே வந்துருமா? அதை பிடிச்சுதான் கீழே இறக்க முடியும். அப்போ கீழே தட்டி விட்ட ஃபோர்ஸே ஈக்குவல் ஆகாது. அப்ப அதிகமான ஃபோர்ஸ் இருந்தா தான் கீழே கொண்டு வர முடியும். அது போல நம்முடைய உயிரானது லேசான ஒரு பொருள். அதை ஈஸியா தட்டினா மேல வந்துடும். ஆனா மறுபடியும் அதை 3 முறை முயற்சி செய்துதான் மெதுவாக ஃபோர்ஸ் கொடுத்துதான் கீழே இறக்க முடியும். அதற்காக தான் மகிழ்ச்சி நமக்கு மூலாதார தீட்சையை 3 முறை கொடுக்கும்படியாக வைத்திருக்கிறாங்க. இப்போ இந்த சிறப்பு வாய்ந்த இந்த மூலாதாரத்தை பத்தி இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு அடுத்த மையத்துக்கு போகலாம். மூலாதாரத்திற்கு விநாயகனை உதாரணமாக நம்ம முன்னோர்கள் வச்சாங்க. இப்ப ஏற்கனவே பெருமாள் பத்தி சொன்னோம், அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். பெருமாள் பார்க்கடல்ல பள்ளி கொண்டதை நம்ம பார்த்திருப்போம். அந்த கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். எல்லாமே கதை தான். ஆனா அந்த கதைக்குள்ள விஷயங்கள் இருக்கு. அந்த பார்க்கடல் அதுக்குள்ள பெருமாள் படுத்திருப்பாரு. பாம்பு, அந்த பாம்புக்குள்ள தான் பெருமாள். இது எதை குறிக்குதுன்னா, பார்க்கடல் என்பது நம்முடைய வித்துவை குறிக்கிறது. பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தம் எடுத்தாங்க அப்படிங்கிறது கூட நம்முடைய காயகல்ப யோகா தான். காயகல்பத்துல செய்யக்கூடிய அஸ்வினி முத்திரை, ஓஜஸ் மூச்சத்தை அந்த இடத்துல அவங்க கடைவது அப்படிங்கிறத ஒரு பதமாக அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ பார்க்கடலுங்கிறது வித்துன்னு சொன்னோம். அப்போ உள்ள இருக்கிற பாம்பு தான் நம்முடைய உயிர் சக்தி. நம்ம உயிரை பொதுவாகவே சித்தர்கள் பாம்போட தான் குண்டலினி பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்போட பொருத்தம் வைத்துதான் அவர்கள் அவ்வாறு சொல்லுவாங்க. அதுக்குள்ள பெருமாள் படுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது, அமைதியா இருப்பாருங்கிறது, உடலுக்குள் உயிர், உயிருக்குள் மெய்ப்பொருள். மகரி சொல்லுவாங்களே, ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலையும் அணுக்களுக்கு இடையிலையும் இறைவன் அறிவாக இருக்கிறான். அதே போல நம்முடைய உயிர் மையத்துல வித்துக்குள்ள உயிர் இருக்கு, உயிருக்குள்ள சுத்தவெளி இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க அந்த இடத்துல அப்படி சொன்னாங்க. அதுவும் உயிருடைய மையத்தை தான் குறிக்குது. இப்போ நாம கணபதியை பத்தி சிந்தித்து விட்டு அடுத்த தலைப்பு போறோம். அடுத்த பாயிண்ட். இப்போ மூலாதாரத்திற்கு உண்டான அது கணபதி அப்படின்னு. நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மையத்துக்கும் ஒரு கடவுளர்களை கற்பிச்சாங்க. இதுவும் கற்பனை தான். ஒரே தெய்வம் சுத்தவெளி தான். ஆனா மக்களுடைய ஆன்மீக மற்றும் உளவியல் சார்ந்த ஒரு பயிற்சிக்காக இப்படி பலவிதமான தெய்வங்களை கற்பிச்சாங்க. இப்போ மூலாதாரத்திற்கு பொருத்தமாக கணபதி அப்படின்னாங்க. மூலாதார கணபதியே நமக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கணபதி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை விநாயகன் அப்படிங்கிறோம். ஏற்கனவே விண் முதல் மண் வரை அப்படிங்கிற தலைப்பு பேசும்போது விநாயகர் தத்துவத்தை விளக்கமா சொன்னோம். அந்த தத்துவத்தை தான் இந்த இடத்துல இப்ப ரீகால் பண்றோம். விநாயகன் மூலாதாரத்திற்கு சாந்தி தவத்திற்கு பொருத்தமான ஒரு தெய்வமாக, கடவுளாக ஏன் முன்னோர்கள் விநாயகனை வச்சாங்க அப்படின்னா, அந்த வார்த்தையை பிரிக்கணும். விநாயகன்னா வினை பிளஸ் நாயகன். வினைகளை நாயகமாக வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துபவன். சுத்தவழி நம்ம எல்லாருக்கும் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துது? நாமளும் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி செஞ்ச பாவ புண்ணிய பதிவுகள் நம்முடைய கருமையத்துல இருக்கு. கருமையங்கிறது தான் உயிர் மையம், ரெண்டு ஒண்ணுதான். அது எங்க இருக்கு?
அது மூலாதாரத்துல இருக்கு. அப்போ மூலாதாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய வினைகளை நாயகமாக வைத்துக்கொண்டு சுத்தவெளி அங்கிருந்து கொண்டு பெருமாள் மாதிரி அமைதியாக படுத்துக்கொண்டு அவர் நம்முடைய வாழ்க்கையை வெளியில நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால தான் இத வினை பிளஸ் நாயகன் விநாயகன் அப்படின்னு வச்சாங்க. அப்போ விநாயகன் தான் முழு முதற் கடவுள். பிள்ளையார் சொல்லி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அப்படின்னு எல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம்னா, நீ ஒரு நல்ல காரியம் அல்லது கெட்ட காரியம் செய்வதற்கு முன்னாடி, எந்த காரியம் செய்வதற்கு முன்னாடி உன்னுடைய கருமையத்துல இருக்கிற இருப்புகளை கணக்கெடு. கணக்கெடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ உன்னுடைய காரியத்தை தொடங்கு அப்படிங்க. பிள்ளையார் சொல்லி போட்டு செயல் எதுவும் தொடங்குங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். ஏன்னா கருமையத்தை பொறுத்து இப்போ ஒருத்தன் கொலை செய்ய போறான். வெகுண்டு எழுந்து கொலை செய்ய போறான். அந்த நேரத்துல அவனுக்கு அறிவு வேலை செய்யாது. ஆனாலும் வேலை செய்யணும். அகத்தாய்வு அவன் செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் அப்படி செஞ்சா என்ன ஆகும்? ஏற்கனவே நமக்கு நம்முடைய முன்னோர்களுடைய பாவப்பதிவுகள்லாம் இருக்கனால இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த பாவப்பதிவு இவன் மூலமாக நமக்கு கழிஞ்சுகிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் நாம் அவனை கொலை செய்து நம்முடைய பாவப்பதிவை கூட்டிக் கொள்ளணுமா? அப்படி கூட்டிக் கொண்டா நாமளும் நம்முடைய பிள்ளைகளோ நாளைக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற அகத்தாய்வுக்கு அவன் முடிவுக்கு வருவான். இதைத்தான் மகரிஷி ஒரு கவியில சொல்லுவாங்க. கருத்தொடராய் வந்த வினைப்பதிவுகளின் வலுவை கணிக்காமல் மதிக்காமல் அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த கவியை நீங்க ஞானம் வாழும் நூல்ல தேடி பாருங்க. கருத்தொடராய் வந்த வினைப்பதிவுகளின் வலுவை கணிக்காமல் மதிக்காமல் அப்படின்னு. கணிக்கணும். கணிச்சு மதிக்காம இருப்போம் இல்லையா? அது அடுத்த சைக்காலஜி. அப்போ கணிக்கணும், கணிச்சாலும் மதிக்கணும். அப்படி கணிக்காமல் மதிக்காமல் மீண்டும் பழைய வழியிலே செயலாற்றினால் விளைவு இன்பம் ஏது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்ப கருத்தொடரா நமக்கு எவ்வளவு பாவப்பதிகள் வந்து இன்னைக்கு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அப்படிங்கிறத தான் ஒரே வார்த்தையில மூலாதாரத்திற்கு உண்டான கடவுளாக இந்த விநாயகன் அப்படின்னு அவங்க வச்சாங்க. இப்போ இதேதான் நம்முடைய புராணங்களை சித்திரகுப்தன் கேள்விப்பட்டிருப்போம். யமதர்மன் சித்திரகுப்தன் கேட்டுதான் அவருடைய கணக்கை பார்த்துதான் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவாராம், முடிப்பார். அந்த சித்திரகுப்தன்கிறது வேற ஒண்ணும் இல்ல. சித்தம்ங்கிற வார்த்தை உயிரை குறிக்கக்கூடியது. உயிருக்குள்ள நம்முடைய கருமையத்துல எல்லா கணக்குகளும் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த கதையை தவிர வேற ஒன்று கிடையாது. அதற்கு ஏற்ப யமன் வர்றாரு. யமன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இயமன். நம்ம யோகால அஷ்டாங்க யோகால கேள்விப்பட்டிருப்போம். இயமம் நியமம்னு. இயமம் அப்படிங்கிறது அந்த இடத்துல கட்டுப்பாடு, கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி. அதுபோல இந்த கணக்குகளுக்கு ஏற்ப பொருத்தமாக ஒழுக்கத்தோடு அவர் கரெக்டா அந்த டைத்துக்கு வந்து நம்ம கூட்டு போறாரு அப்படிங்கிறது. சரி, இப்போ இவ்வளவு நேரம் மூலாதாரத்தை பார்த்துட்டோம். இதுலயே நிறைய நேரம் ஆகிருச்சு. அடுத்தடுத்த மையங்களை விரைவாக பார்ப்போம். இப்ப சுவாதிஷ்டானம். நம்முடைய 9 மைய தவத்துல சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது நம்ம அதிகமா யாருமே இதுல ரொம்ப நேரம் தவம் செய்வதே இல்லை. மற்ற மையங்களை விட இதுல சற்று குறைவாக தவம் செய்யணும் அப்படின்னு தான் மகரிஷி சொன்னாங்களே தவிர மொத்தமே குறைவாகத்தான் நம்மள பல பேர் செஞ்சுட்டு இருக்கோம். உதாரணமாக இப்போ ஒவ்வொரு மையத்திலையும் இப்ப 7 மையத்திலையும் நம்ம 5 நிமிஷம் தவம் செய்யணும், 35 நிமிஷம் ஆகும். ஆனா சுவாதிஷ்டானம் வரும் பொழுது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட செய்யலாம். ஆனா சில பேர் நம்ம என்ன செய்வோம், வெறும் அரை நிமிஷம், வெறும் 10 செகண்ட் மூலாதாரம் செய்வாங்க. சுவாதிஷ்டானம் அப்படி சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு ஜம்ப் ஆயிடுவாங்க மணிப்புரகம். அந்த அளவுக்கு ஒரு பயந்துகிட்டே செய்யக்கூடிய ஒரு மையமாக சுவாதிஷ்டானம் இருக்கு. அந்த சுவாதிஷ்டான மையத்தை பத்தின ஒரு தெளிவை நாம இப்ப மேற்கொள்வோம். ஒரு விஷயத்த நம்ம நல்லா மனதில் வைத்துக் கொள்ளணும். நம்ம யோகாவுக்கு பேர் என்ன? எளிய முறை குண்டலினி யோகம். ஒண்ணு. ரெண்டாவது, மகரிஷி என்ன நமக்கு சொல்லியிருக்கிறாங்க? நீங்க எப்பொழுது தவம் செய்தாலும் அப்பொழுதுதான் என்னுடைய தவ சக்தி உங்களுக்கு காப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது குருவை வணங்கிதான் ஒரு தவத்தை ஆரம்பிக்கிறோம். அப்ப குருவுடைய பாதுகாப்பு, அவருடைய வாக்கு வேற பாதுகாப்பாக இருக்கு. நம்முடைய பயிற்சியே எளிய முறை குண்டலினியோ அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது சுவாதிஷ்டான தவத்தை ரொம்ப நேரம் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த மனநிலையை நம்ம விடணும். மற்ற மையங்களை விட சற்று குறைவாக தவம் செய்யலாம். இந்த சுவாதிஷ்டான மையத்துல இது மையம் எங்க இருக்கு? நமக்கு தெரியும், நம்முடைய மூலாதாரத்திற்கு சற்று மேலே. அதாவது எக்ஸாக்டா சொல்றதா இருந்தா நம்முடைய 2 இடுப்பு எலும்புகள், லெப்ட் அண்ட் ரைட் 2 எலும்புகள் தெரியும். இது ரெண்டையும் ஒரு கோடால இணைத்தா மையப்பகுதி. அப்படி இல்லைன்னா நம்முடைய நேவல் பாயிண்ட், தொப்புள் மையத்துல 4 இன்ச் 4 விரலை வச்சா கரெக்டா கீழே வரும். தொப்புள் மையத்துக்கு 4 விரலை கீழே வச்சு வைக்கிறக்கூடிய இடமும் 2 இடுப்பு எலும்புகளுக்கு நடுவுல இருக்கிற கோட்டுடைய மையப்பகுதி ஒன்றுதான். இதுதான் சுவாதிஷ்டானம்.
இந்த சுவாதிஷ்டானத்துக்கு நம்முடைய முன்னோர்கள் ஒரு கடவுளை கொடுத்தாங்க. அதுதான் பிரம்மன் அப்படின்னு. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு மந்திரம் உண்டு, ஒரு கடவுள் உண்டு, ஒரு கலர் உண்டு, ஒவ்வொரு ஒவ்வொரு இமேஜினேஷனும் உண்டு. அந்த வகையில மூலாதாரத்திற்கு அவங்க தாமரை, ஒவ்வொரு மையத்துக்கு தாமரை உதாரணமா சொன்னாங்க. மூலாதாரத்திற்கு 4 இதழ் தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாதிஷ்டானத்துக்கு 6 இதழ் தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. மணிப்பூரகத்திற்கு 10 இதழ் தாமரை, விசுக்திக்கு சரி அநாகதத்துக்கு 12 இதழ் தாமரை, விசுக்திக்கு 16 இதழ் தாமரை, இதுல ஆகினைக்கு 2 இதழ் தாமரை, துரியத்திற்கு 1000 இதழ் தாமரை. இதுல கடைசி 2 மையங்களுக்கு மட்டும்தான் ஏன் இந்த எண்ணிக்கை வச்சாங்க அப்படிங்கிறத எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடிஞ்சது என்னுடைய தேடல்ல. மற்றது தெரியல. ஏன் மூலாதாரத்துக்கு 4 இதழ் தாமரை அப்படின்னு தெரியல. இப்போ ஆகினைக்கு எடுத்துக்குவோம். ஏன் ஆகினைக்கு 2 இதழ் தாமரைன்னு சொன்னாங்க அப்படின்னா, நம்முடைய நெத்தியில 2 நரம்புகள், 2 புருவங்களுக்கு இடையில 2 நரம்புகள் அந்த இடத்துல கிராஸ் ஆகுதாம். அந்த கிராஸ் ஆகுற இடத்துல மையப்பகுதியில தான் நம்ம தவம் செய்யறோம். அதனால தான் அது 2 நரம்புகள் குறுக்கிடுவதனால 2 இதழ் தாமரை அப்படின்னாங்க. இதே இது நம்முடைய துரியத்துக்கு 1000 இதழ் தாமரைன்னு சொல்றோம். அது நம்முடைய மூளையில நிறைய மடிப்புகள் இருக்கும். நம்ம பார்த்திருப்போம், நிறைய ஃபோல்டிங்ஸா இருக்கும். அதோட எண்ணிக்கை 1000ன்னு சொல்றாங்க. சில பேர் 1000 வாழ்வுகள் இருக்குங்கிறாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு அங்க 1000 இருக்கு. இத நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்து 1000 இதழ் தாமரைனாங்க. அப்போ ஆகினைக்கு நரம்புகளுக்கு 2 குறுக்கிடுவதனால அதுக்கு 2 இதழ் தாமரை என்றும், 1000 எண்ணிக்கை இருப்பதனால துரியத்துக்கு 1000 இதழ் தாமரைனாங்க. மற்றபடி மூலாதாரத்திற்கு 4, அடுத்து சுவாதிஷ்டானத்துக்கு 6, மணிப்பூரகத்துக்கு 10, அநாகதத்திற்கு 12, விசுக்தி 16 அப்படிங்கிறதுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்க முடியல. ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். மகரிஷி இதை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஒவ்வொரு இதழ் தாமரையுடைய உதாரணத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியல. இப்போ சுவாதிஷ்டானத்துக்கு 6 இதழ் தாமரை அப்படின்னு சொன்னோம். இதற்குண்டான கடவுளாக அவங்க பிரம்மனை வைத்தார்கள். இது ஏன் பிரம்மனை வைத்தார்கள் அப்படிங்கிறத சொல்லாமலே நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா படைப்பு தத்துவம் நிகழ்வதனால இந்த மையத்திற்கு பொருத்தமாக அவர்கள் வைத்தார்கள். இந்த ஒளிரும் 9 மையங்கள், இதுல 7 மையங்களுக்கு ஒளி இருக்கு. அது கலர்ஸ். வானவில் என்ன கலரோ அதே கலர்ல தான் நம்ம உடம்புல இருக்கிற 7 மையங்களும் இருக்கு. சித்தர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். வெளியில என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த பூமியில தண்ணி எவ்வளவு பெர்சன்டேஜ்? 72% தண்ணி, மிச்சம் 28% தான் நிலம். அதே போலத்தான் நம்ம உடம்புலயும் தண்ணி தான் 72% இருக்கான். இப்ப நம்ம உடம்புல வெயிட் பார்ப்போம். நம்முடைய வெயிட் எவ்வளவு நம்ம அப்பப்பா, அந்த வெயிட்டுங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்தின் அடிப்படையில தான் வெயிட் மாறுது அப்படிங்கிறாங்க. நீர் தான் அதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு வெளியில என்ன இருக்கோ அதே தான் இருக்கும், உள்ள இருக்கும். அதே போல வெளியில பாருங்களேன், வெளியில என்னென்ன உலோகங்கள், மெட்டல்ஸ் இருக்கோ அதெல்லாம் உள்ளேயும் உண்டு. நம்ம உடம்புலயும் வெள்ளி, தங்கம் எல்லாம் உண்டு. இதெல்லாம் டாக்டர்ஸ்ட நம்ம ஒரு லேப் டெஸ்ட் எடுத்தாலே அதுலயே ஒரு இவ்வளவு சில்வர் இருக்கு, இவ்வளவு அயன் இருக்கு. பூமியில அதுலயும் பாருங்க, இவங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் சொன்னது எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. வெளியில எந்த மெட்டல் அதிகமா இருக்கோ அது உடம்புல அதிகமா இருக்கும். எது கம்மியா இருக்கு, இங்க கம்மியா இருக்கும். நம்ம பூமியில எந்த மெட்டல் அதிகம்? ரொம்ப சீப்பா சர்வசாதாரணமா கிடைக்கக்கூடியது எது? இரும்பு தான். இரும்புக்கு தான் மதிப்பு, விலை ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நிறைய கிடைக்குது. அதே போலத்தான் நம்ம உடம்புல இரும்பு சத்து அதிகம். பேரிச்சம்பழம் சாப்பிட்டா இரும்பு சத்து வரும்னு சொல்றோம் இல்லையா? இரும்பு சத்து இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதே இது சில்வர், டைமண்ட் எல்லாமே உண்டு. ஆனா பெர்சன்டேஜ் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். இதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படிங்கிறது. அப்ப வெளியில பஞ்சபூதங்கள் இருக்கிறது அப்படியே நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இப்ப வானவில்ல 7 கலர் இருக்குன்னா அந்த 7 கலர் தான் நம்ம உடம்புல இருக்கு. வானவிலுடைய நிறங்கள் என்ன? விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். விப்ஜிஆர்ங்கிறது VIB அப்படி வயலட், இண்டிகோ அப்படின்னு வரும். இத மேல துரியத்துல இருந்து இந்த படத்துல பாருங்க. இவங்க எக்ஸாக்டா அந்த கலர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெஃபரன்ஸ் படம் தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வயலட், ஊதா நிறம். இந்த வயலட் தான் நம்முடைய துரியத்துக்கு உண்டானது. அடுத்து வானவில்ல 2வது கலர் என்ன? விப்ஜிஆர்ல இண்டிகோ, I ஃபார் இண்டிகோ, அது நம்முடைய ஆகினை. ப்ளூ தான் நம்முடைய விசுக்தி.
சிவபெருமானுக்கு அந்த நீலகண்டன் அப்படிங்கிற பேரே அந்த ப்ளூ கலரை தான் அதை குறிக்குது, நம்முடைய விசக்தி மையத்துடைய ஒளி. அடுத்து கிரீன் அப்படிங்கிறது நம்முடைய அநாகதம், பசுமை. இது அன்பு, இது போன்ற பல குணங்களை, தைரியம் போன்ற குணங்களை வெளிப்படுத்தும். அடுத்து எல்லோ, எல்லோ தான் நம்முடைய இந்த மணிப்புரகம். அடுத்து சுவாதிஷ்டானம் ஆரஞ்சு. அடுத்து மூலாதாரம் நம்முடைய சிவப்பு நிறம். இப்படி ஒவ்வொரு வானவில்ல என்ன கலர் இருக்கோ அதையே இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இப்ப 7 மையங்கள், 7 கலர்ஸ், 7 வழிபடு தெய்வங்கள், 7 சில மந்திரங்களும் இருக்குங்கிறாங்க. முதல்ல இப்ப ஒவ்வொரு மையத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொரு தெய்வத்தை சொன்னோம், ஒவ்வொரு கற்பித்த தெய்வங்கள். மூலாதாரத்துக்கு கணபதியை சொன்னோம், சுவாதிஷ்டானத்துக்கு பிரம்மன், அதோடைய காரணத்தை நம்ம பார்த்தோம். இந்த 7 மையங்கள், இந்த ஒளி தரக்கூடிய இந்த 7 மையங்களுடைய ஒளியை எப்படி அதிகரிப்பது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுல மந்திரங்கள் மூலமாக அவங்க ட்ரை பண்ணாங்க. அந்த காலத்துல எல்லாம் தீட்சை பெறுவதற்கு உண்டான, தீட்சை பெறுவதே ரொம்ப கடினமான முறை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம எளிய முறை குண்டலினி யோகம், அல்ல சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகான்னு சொல்றோம்னா, அந்த காலத்துல எல்லாம் இது சிம்பிளிஃபைடா இல்ல, ரொம்ப கடின முறை குண்டலினி யோகமாக தான் இருந்திருக்கு. அன்சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகாவாக தான் இருந்துச்சு. நாம இன்னைக்கு ஒருத்தர் மன்றத்துக்கு வர்றாருன்னா அவருக்கு உடற்பயிற்சி சொல்லி கொடுத்து டக்குன்னு ஒரு நிமிஷத்துல தீட்சை கொடுத்துரும் ஸ்பைனல் கார்டு வழியாக. ஆனா அந்த காலத்துல ஸ்பைனல் கார்டு வழியா தீட்சை கொடுப்பதுங்கிறது அரிதிலும் அரிதாக இருந்தது. முன்னாடி தீட்சை கொடுக்கறதே அரிது. அந்த முன்னாடி தீட்சை கொடுக்கறதுங்கிறதுக்கு 2 வழிகள் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தலாம். ஒண்ணு மூச்சு பயிற்சி, இன்னொன்னு மந்திரம். இந்த 2 வழியாக இந்த 7 மையங்களுடைய ஒளி அதிகரிக்கலாம். இந்த 7 மையங்கள் நல்லா தவம் செய்யும் பொழுது ஒரு மனிதனுடைய பிசிக்கல் அண்ட் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இந்த 3மே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்முடைய 7 மையங்கள் நன்றாக இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பாடியில இருக்கிற 7 எண்டோகிரைன் கிளான்ஸ் நல்லா ஒர்க் ஆகி அவருடைய பிசிக்கல் ஹெல்த் கேரண்டி ஆயிரும். இந்த 7 சக்கரங்கள் நல்லா இயங்குனா அவருடைய மனதினுடைய திட்பம், திடம், உறுதி, அறிவு எல்லாம் அதிகரிச்சு ஆன்மீக பலன்களும் மிகுந்து கொண்டே போகும். இப்படி 3 in 1 இருக்கு. இந்த 7 மையங்களை எழுப்பி விட்டா இப்படி 3 in 1 பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு உணர்ந்த நம்ம முன்னோர்கள் இப்படி முன் வழியாக முன்னேற்றுவதற்கு பல உபாயங்களை கொண்டு வந்தாங்க. அதுல அவங்க கொண்டு வந்ததுதான் இந்த நமசிவாய மந்திரம் அப்படின்னு. இப்போ ஓம் நம சிவாய, அப்புறம் சிவாய நம, ஓம் சிவாய நமன்னு 2 மந்திரங்கள் சொல்லுவோம். இந்த ஓம் நம சிவாய அப்படின்னா இந்த ஓம் அப்படிங்கிற அந்த ஒளி நம்ம சொல்லும் பொழுதே நமக்கு தெரியும். ஓம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அடி வயிற்றுல வைப்ரேஷன் ஆரம்பிக்கும். அதுதான் நம்முடைய மூலாதாரத்துல எழும்பி முடிகிறது துரியத்துல முடியும். அப்போ ஓம்ங்கிற எழுத்து சொல்லும் பொழுது மூலாதாரமும் துரியமும் ஆக்டிவேட் ஆயிருது. அப்ப இந்த 7 மையங்கள்ல மிச்சம் இருக்கிற 5 மையங்களை பாருங்க. அப்ப இந்த 5 மையங்களை ஆக்டிவேட் பண்றதுக்கு அவங்க நமசிவாய சிவாய நமசிவாய ந அப்படிங்கிற மந்திரம் சுவாதிஷ்டானத்தை இப்படியே படிப்படியா கொண்டு போவாங்க. யா அப்படின்னா மேல வரிகாய். இப்படி ஓம் நம சிவாயன்னு சொன்னா கீழே இருந்து மேலாகவும், அதே கொஞ்சம் திருப்பி ஓம் சிவாய நம அப்படின்னு சொன்னா மேலிருந்து கீழாகவும் ஆக்டிவேட் பண்ணி அப்படியெல்லாம் இதோடைய ஒளிய ஆன்மீக பலன்களை அதிகரிச்சாங்க. இதைத்தான் எல்லா மந்திரங்களையும் ஓம் அப்படிங்கிறது இருக்கிறத பார்ப்போம். ஓம்ங்கிறது கீழே ஆரம்பிச்சு துரியத்துல முடியும். தீட்சை முறையும் அதை குறிக்குது. இப்படி பலவிதமான முயற்சிகள், இப்படி மந்திர தீட்சையாகவும் முயற்சி பண்ணாங்க. இன்னொன்னு மூச்சு பயிற்சி மூலமாக கொண்டு வந்தாங்க. அப்படி மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டானம் வரணும்னா 2 வருஷம் ஆகும். இப்படி ஒவ்வொரு மையத்து மேல 6 மையம் தெரிச்சாங்கன்னா 12 வருஷம் ஆகும். அப்ப அந்த 12 வருஷத்துல நிறைய கட்டுப்பாடு இருக்கணும். அப்ப வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. இதுக்காக காடுகளுக்கு போய் நிறைய மகரிஷி சொல்லுவாங்க, அந்த காலத்துல இப்படி பைபாஸ் பண்ணி ஸ்பைனல் கார்டு வழியாக பைபாஸ் பண்ணி தீட்சை கொடுக்குற முறை ரொம்ப அரிதாகத்தான் இருந்தது, இல்லைன்னே சொல்லலாம். அப்படி இருந்த முன்னாடிதான் கொண்டு வர முடியும். அப்போ இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்ததுனால தான் மகரிஷி ஒரு ஸ்பீச் சொல்றாங்க, இந்த குண்டலினி யோகம் மக்கள் மத்தியில நல்ல பேர் எடுக்க முடியாம போயிருச்சு அப்படின்னு ஒரு வீடியோல மகிழ்ச்சி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. ஏன்னா 12 வருஷம் யார் பொறுத்து இருப்பாங்க? 12 வருஷம் வீட்லயும் இருக்க முடியாது. அப்ப வெளியில போகணும்னா அப்ப வீட்டை விட்டு ஆன்மீகத்துக்கு போனா வீட்டை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பேட் நேம் வந்துடும். இதைத்தான் குண்டலினி யோகம் மக்கள் கிட்ட நல்ல பேரை எடுக்க முடியாம போயிருச்சு அப்படின்னு சொன்னது காரணம் இதுதான். ஆனா இன்னைக்கு நம்ம ஈஸியாக இதெல்லாம் கிடைச்சிருது. இப்போ சுவாதிஷ்டான மையம் இதை பத்தி சொன்னோம். இதுல இது என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும்?
சுவாதிஷ்டானம் சொன்னாலே இது ஏதோ சோல் அட்டாச்மெண்ட் ஆகிருமோ அப்படிங்கிற பயத்தினால கொஞ்ச நேரம் தவம் செய்யறோம். அப்படி நம்ம நினைக்கவே வேண்டியதுல எப்பொழுதும் நமக்கு குரு காப்பாகவே இருக்கிறார். அதனால நம்ம எதை பத்தி நம்ம நினைக்க வேண்டியதில்ல. மற்ற மையங்களோட கொஞ்சம் குறைவாக தவம் செய்தால் போதுமானது. சரி, இதுல வேற என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்னா, இந்த மணிப்பூரகத்துக்கும் சுவாதிஷ்டானத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பலன்கள் இருக்கும். இந்த படத்துல நீங்க பார்க்கக்கூடிய படத்துல இருக்கிற மையங்கள் எக்ஸாக்டான கிடையாது. இதுல சுவாதிஷ்டானத்தையும் மணிப்பூரகம் கொஞ்சம் தூக்கி வரைஞ்சிருப்பாங்க. இது ஒரு ரெஃபரன்ஸ் டயக்ராம் தான். நம்முடைய 9 மை தவ படத்துல என்ன லொகேஷன் இருக்கோ அதுதான். இப்போ சுவாதிஷ்டானத்துல வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது, சோல் அட்டாச்மெண்ட் ஏற்பட்டுருமோ அப்படிங்கறத தாண்டி, சோல் அட்டாச்மெண்ட் எப்படி என்ன மாதிரி அட்டாச்மெண்ட் ஏற்படும்னா, நல்ல மகான்களுடைய ஆன்மா நம்மோடு இணையும். இது ஒரு முக்கியமான பலன். நம்ம நாள்தோறும் நல்ல தவம் செஞ்சோம்னா, நம்முடைய கருமையத்திற்கு பொருத்தமாக ஒரு பிளெஸிங்ஸ் இருந்துச்சுன்னா, நல்ல சித்தர்களுடைய ஆன்மா நம்மோடு வந்து இணைய வாய்ப்பு இருக்கு. அடுத்த பலன் இதுல என்ன? இஎஸ்பி பவர் அப்படிங்கிற ஒண்ணு கிடைக்கும். இது மணிப்பூரகத்திலையும் கிடைக்கும், சுவாதிஷ்டானத்திலையும் கிடைக்கும். அதன இஎஸ்பி அப்படின்னா, அதை எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அப்படிங்கறத மணிப்பூரகம் சொல்லும்போது நான் சொல்றேன். ஸோ சுவாதிஷ்டான மையத்துல கிடைக்கக்கூடிய பலன்கள் நிறைய இருக்கு. அதை நம்ம குருவினுடைய துணை இருப்பதனால மற்ற மையங்களை போல அதையும் நம்ம நல்ல கான்சன்ட்ரேஷனாக செய்வோம். அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம மணிப்பூரகத்தை இப்ப பார்க்கவிருக்கிறோம். மணிப்பூரகம் மூலாதாரத்திற்கு கணபதி சொன்னோம், சுவாதிஷ்டானத்துக்கு பிரம்மன், மணிப்பூரகத்திற்கு நம்முடைய முன்னோர்கள் இதோடைய மையத்தை, இந்த மையத்தை குறிப்பதற்காக, இதோடைய முக்கியத்துவத்தை குறிப்பதற்காக பெருமாள் விஷ்ணுவை கொண்டு வந்தாங்க. இந்த விஷ்ணுவுக்கு ஒரு பேரு இருக்கு. பேர் என்ன? பத்மநாபன் அப்படின்னு பேரு. பத்மம் அப்படின்னா தாமரை அப்படின்னு அர்த்தம். நம்முடைய யோகாசனத்துல கூட நம்ம பத்மாசனம் சொல்றோம். பத்மம்ங்கிறது அந்த இடத்துல தாமரையை குறிக்கும். நாபன் அப்படின்னா நாபி அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. நாபி அப்படிங்கிறது தொப்புள் மையம். அப்போ பெருமாளுக்கு பேரே என்ன? பத்மநாபன். பெருமாளுடைய தொப்புள் மையமானது, அதாவது விஷ்ணுவுடைய மணிப்பூரக சக்கரமானது எப்படி இருக்கும் அப்படின்னா, தாமரை மலர் போன்று அழகாக இருக்கும் அப்படின்னு கொடுத்தாங்க. பெருமாள் அப்படிங்கிற ஒருத்தர் கிடையாது, ஒரே தெய்வம் சுத்தவெளிதான். ஆனா நம்முடைய மக்களுக்கு அந்த காலத்துல இப்படியெல்லாம் டைரக்டா சொல்வதற்கு வழி இல்லை. மக்கள் சொன்னா ஏத்துக்கிற மனநிலையில் இல்லாதனால பெருமாள் இருந்தாரு, முருகன் இருந்தாரு அப்படியெல்லாம் சொல்லி கற்பிச்சு அதுக்கு உள்ள கருத்துக்களை கொடுத்தாங்க. அப்போ இவ்வளவு ஒரு பெரிய கடவுளான பெருமாளுக்கு அவருக்கு பேரே மணிப்புரகம் தொடர்புடைய ஒரு பெயர். அதுதான் பத்மநாபன். அப்போ அப்படி வைக்கும் பொழுதுதான் எல்லாருடைய கவனமும் அங்க போகும். அப்ப அந்த மையம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத குறிப்பதற்காகத்தான் அந்த பேரையே அவருக்கு பத்மநாபன் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த மையத்துல என்னென்ன ஸ்பெஷல்? இத சாதாரணமாகவே இந்த மணிப்பூரக மையத்தை சாதாரணமாக நம்ம தவம் செய்யும் பொழுது நமக்கு அக்குப்ரெஷர், நம்முடைய உடற்பயிற்சியில அக்குப்ரெஷர் நம்ம செய்யறோம். அதிலேயுமே நமக்கு மணிப்பூரகம் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். இது நம்ம உடம்புல இருக்கிற நெருப்பு மையத்தோட தொடர்புடையது. இந்த 7 மையங்கள்ல 5 மையங்கள் பத்தி நமக்கு தெரியும். கீழே இருக்கிற மூலாதாரம் மண் மையம், சுவாதிஷ்டானம் நீர் மையம், நீருக்கு மேல நெருப்பு, அதுதான் இந்த மணிப்புரம். காற்று தத்துவம் தான் அநாகதம், விண்மையம் தான் நம்முடைய விசுக்தி. இதுல இந்த நெருப்பு தத்துவம் தான் இந்த மணிப்புரகம். அதன் காரணமா தான் நம்ம அக்குப்ரெஷர் செய்யும் பொழுது கரெக்டா 7 நிமிஷம் செய்யறோம். ஆனா செஞ்சு காலையில பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி இதை செய்யறோம். ஆனா அக்குப்ரெஷர் 7 நிமிஷம் செஞ்சு முடிச்ச உடனே நமக்கு ஸ்டொமக்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா கொஞ்சம் பசியை அதிகரிக்கும். ஏன்னா தொடு உணர்வின் மூலமாக மணிப்புரகத்தை அந்த இடத்துல உள்ள இருக்கிற பேன்கிரியாஸ் எல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்றோம். அதனாலதான் இது நடக்குது. இந்த மையம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மையம். நிறைய நரம்புகள் இங்க சந்திக்குது. நம்ம உடம்புல நரம்புகள் எங்கெல்லாம் சந்திக்குது, எங்கெல்லாம் ஆரம்பிக்குதுன்னு நமக்கு தெரியும். நம்முடைய முதுகு தண்டுல ஆரம்பிக்குது, முடிவது கைகள்ல, கால்கள் எல்லாம் முடிகிறது காதுகள்ல. இப்படி முடியக்கூடியதுல ஒரு முக்கியமான ஒரு மையம் தான் இந்த மணிப்புரகம். இந்த மணிப்புரக மையத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய பலன்கள்ல ஒரு முக்கியமானது இஎஸ்பி பவர் பிளஸ். இதுலயுமே மகான்களுடைய ஆன்மா இதெல்லாமே நமக்கு வரும். இன்னொரு ஒரு பலன், நாம நினைக்கிறத மற்றவர்களுடைய எண்ணமாக மாற்றம் செய்ய முடியும். இப்ப நம்ம ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம அடுத்து அவர் இந்த கேள்வியை கேட்கணும்
அல்லது அடுத்து இவர் இதை செய்யணும்னு நம்ம நினைச்சா கொஞ்ச நேரத்துல அதை அவர் செய்வார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மையம் இது. அப்போ நாம நினைக்கிறத அடுத்தவர்களை செய்ய வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சேனலாக இந்த மணிப்புரக மையம் இருக்கு. இதுல இஎஸ்பி பவர்னு சொன்னோம். எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. நமக்கு 5 புலன்கள் வழியாக நமக்கு விஷயம் தெரியும். இப்ப இந்த ஜூம் ஸ்பீச் கேட்கிறோம்னா காது வழியாக இந்த வாய்ஸ் நம்ம காதுக்கு நம்ம ஆன்மாவுக்கு வருது, நம்ம கேட்கிறோம். இதுதான் இயற்வயசு. இது சென்சரி பெர்செப்ஷன். கண்ணால பார்க்கிறோம் போனை, காதால சவுண்ட கேட்கிறோம். இதுதான் சென்சரி பெர்செப்ஷன். எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன்ங்கிறது இதை தாண்டி மனதால உணரக்கூடியது. அது தூரத்துல ஒரு சம்பவம் நடக்கும். அப்படி தூரத்துல ஒரு சம்பவம் நடக்கிறத நாம இருந்த இடத்துல இருந்தே தெரிந்து கொள்ள முடியும். இதுக்கு பேரு இஎஸ்பி பவர். இது ஒண்ணு. இது போக நாம நினைக்கிறத அடுத்தவங்ககிட்டயும் எடுத்து சொல்லவும் முடியும். மகரிஷி அவர்கள் வெளிநாட்டு பயணத்துல இருந்த பொழுது ஒரு முறை அன்பர்கள் கேள்வி கேட்கிறாங்க. சுவாமிஜி, நாங்க உங்ககிட்ட இன்னென்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பேப்பர்ல எழுதிட்டு வந்தோம். ஆனா அதுல இருக்கிற எல்லா கேள்விகளையும் நாங்க கேட்காமலேயே நீங்களே உங்களுடைய ஸ்பீச்லயே நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த அனுபவத்தை நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். நம்ம முக்கியமாக நம்முடைய மன்றங்கள்ல அகத்தாய்வு நடக்கும் பொழுதோ அல்லது ஆழியால பிரம்மஞானம் நடக்கும் பொழுதோ இதை நம்ம பார்க்க முடியும். நம்ம ரொம்ப நாளா நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். சரி, மன்றத்துல இவர்கிட்ட இந்த பேராசிரியரை கேட்கலாம், இல்ல நாளைக்கு அகத்தாய்வுல யாராச்சும் கேட்கலாம், இல்ல ஆழியால பிரம்மஞானத்துல அருள்நிதியில கேட்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அன்றைக்கு 3 நாள்ல பேசக்கூடிய யாராச்சும் ஒரு பேராசிரியருடைய உரையில அந்த ஆன்சர் வந்துடும். இதுதான் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, இதெல்லாம் மணிப்பூரகம் வழியாகத்தான் நடக்குது. இத மகரிஷி சொல்றாங்க அதுக்கு விளக்கம். இவங்க என்ன கேட்கறாங்க, நாங்க எழுதி வச்ச கேள்வி எல்லாத்தையும் நாங்க கேட்காமலே நீங்க சொல்லிட்டீங்க அப்படிங்கிறது. அது எப்படின்னா, இந்த மணிப்பூரகம் வழியாத்தான். அதுக்கு மகரிஷி சொல்றாங்க, இது இது தனியாக நான் முயற்சி செய்து இதை தெரிந்து கொண்டு சொல்வதெல்லாம் கிடையாது. பொதுவாகவே நாம ஒருவர்கிட்ட பேசுறோம் அப்படின்னா நம்முடைய எண்ணம் அடுத்தவங்களுடைய மூளையில பிரதிபலிக்கும். அதை ரிசீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு மைண்ட் ஃப்ரீக்வன்சி நமக்கு லோவா இருந்துச்சுன்னா அது நமக்கு ரிசீவ் ஆயிரும். இந்த விளக்கத்தை நம்ம மறந்துடக்கூடாது. பொதுவாகவே நாம என்ன நினைக்கிறோமோ பேசுறோமோ நம்முடைய எண்ணங்கள் நம்ம யார்கிட்ட அப்ரோச் பண்றோமோ அவங்களுடைய மூளையில போய் பிரதிபலிக்கும். அப்படி பிரதிபலிக்கும் பொழுது அவங்க அந்த மைண்ட் ஃப்ரீக்வன்சில கம்மியாக இருக்கும் பொழுது நம்ம நினைக்கிறது எல்லாமே அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம எல்லாம் பெரும்பாலும் ஹை ஃப்ரீக்வன்சில இருப்போம். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் கீழே வரும் இல்லையா? அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கீழே வந்துதான் நம்ம சொல்லுவோம். இப்பதான்ப்பா உனக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேன், நீயே போன் பண்ணிட்ட அப்படின்னு. இப்ப இதைத்தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், நீயே பதில் சொல்லிட்டியே. இந்த சம்பவங்கள் எல்லாம் நேருக்கு நேர்லயும் நடக்கும், போன்லயும் நடக்கும். போன்ல பேசிக்கிட்டு இருந்தாலும் நடக்கும், நேர்ல செய்திருந்தாலும் நடக்கும். இது எல்லாமே எப்படின்னா நம்முடைய மணிப்பூரக மையம், இந்த பத்மநாபத்தின் வழியாகத்தான் இதெல்லாம் நடக்குது. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மையம். எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன், தூரத்துல என்ன நடந்தாலும் நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். இப்ப நம்ம தூரத்துல நடக்கிறது டிவில பாக்குறோம் இல்லையா? அது அந்த காலத்துல இருக்கக்கூடிய டிவி இதுதான் வச்சுக்கோங்க. அவங்கள அகக்காட்சி இந்த மணிப்புரகத்தை வழியா தான் இருக்கும். இது மாதிரி பல நன்மைகள் இருக்கு. இப்ப நமக்கு நேரம் கருதி அடுத்த மையத்துக்கு போவோம். இப்ப அடுத்த மையம் இதுதான் அநாகதம். அநாகத மையம் நமக்கு தெரியும், தைமஸ் கிளாண்ட். ஆஸ்ட்ரல் பாடியில இது அநாகதம் சொல்றோம், பிசிக்கல் பாடியில தைமஸ் கிளாண்ட். இதுல தவம் செய்தா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன், இந்த மையம் நன்கு ஒளி பெற்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன், நமக்கு தைரியம் அதிகமாகும், செயல் ஆர்வம் அதிகமாகும், அன்பு அதிகமாகும். இந்த 3 பலன்களை நம்ம மறந்துடக்கூடாது. தைரியம், செயல் ஆர்வம், செயல் திறமைன்னு கூட வைத்துக் கொள்ளலாம். ஆர்வம் இருந்தா திறமை வந்துடும் இல்லையா? சோ தைரியம், செயல் ஆர்வம், அன்பு, இந்த 3மே அதிகரிக்கும். இந்த 3மே அதிகரிக்கும் இந்த அநாகத தவம் செய்தால் அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்துவதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் சொன்ன மாதிரி எவ்வளவு அறிவோட அவங்க நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆஞ்சநேயருடைய வடிவத்தை, அந்த கேரக்டரை அவங்க இன்செர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க. இப்ப ஆஞ்சநேயரை தான் நம்ம பார்க்கிறோம். ஆஞ்சநேயர்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அவரு தன்னுடைய நெஞ்ச பொளந்து காமிப்பாரு.
உடனே உள்ள இருந்து ராமரும் சீதையும் தெரிவாங்க. அநாகத மையத்துடைய சிறப்பை காண்பிப்பதற்காகவே, அந்த அநாகத மையத்துடைய ஒளியை உணர்த்துவதற்காகவே நம்ம முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். மணிப்பரவத்துடைய பெருமைக்காக பெருமாள், மூலாதாரத்துடைய பெருமைக்காக கணபதி, சுவாதிஷ்டானத்துக்காக பிரம்மன். இப்போ அநாகதத்துக்கு ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தா இந்த அனுமன். இதை டீட்டெயிலா பார்க்க போறோம். அவங்க ஒரு வழிபாடு தெய்வமாக அவங்க சொன்னது ருத்திரன் அப்படின்னு. அதாவது சிவபெருமானுக்கு 4 பெயர்கள். அந்த 4 பெயர்கள் தான் அநாகதம், விசுக்தி, ஆகினை, துரியத்துக்கு வரும். மிச்ச கீழே இருக்கிற 3 எல்லாம் வேற வேற கடவுள்களை சொல்லியிருப்பாங்க. ஆனா அநாகதத்துக்கு ருத்ரன். இது இது இத மகரிஷியே சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய புக் இருக்கு, யோகா ஃபார் மாடர்ன் ஏஜ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் புக் பார்த்தேன். அதுல கடைசி படத்துல கடைசியா ஒரு படம் வரைஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு மையத்திற்கும் என்னென்ன கடவுள்களை அந்த காலத்துல கற்பிச்சாங்கன்னு மகரிஷியை எழுதியிருப்பாரு. அதுல அநாகதத்திற்கு ருத்ரன், விசுத்திக்கு மகேஸ்வரன், ஆகினைக்கு சதாசிவன், துரியத்திற்கு பரமேஸ்வரன் அப்படின்னு வரும். அது தனி வழிபடு தெய்வமாக. ஆனா தனி ஒரு கேரக்டரையே காமிச்சது இந்த அனுமன் தத்துவம் தான். என்னென்ன பலன் சொன்னோம்? தைரியம், செயல் ஆர்வம், அன்பு. இந்த 3க்குமே விளக்கம் தானே அன்பு. இந்த அனுமன் அனுமன் சொன்னாலே அவர் ரொம்ப வலிமையானவன். அதான் செயல் திறமை. அவனுடைய அன்பு, அவன் அவ்வளவு செயல் திறமையா இருப்பான். ஆனா அன்பாக, அடக்கமாக, அமைதியா இருப்பான். தைரியமானவனா இருப்பான். பயப்பட மாட்டான். பயப்படாம ராவணன் கிட்டேயே போய் உட்கார்ந்து வாளை சுருட்டி உட்கார்ந்துருப்பாரு. அந்த மேடையை அமைத்து உட்கார்ந்துருப்பாரு. அப்போ அந்த 3 குணங்களையும் அவங்க இதன் மூலமாக ராமாயணத்துல கதையாக சொல்றாங்க. அநாகத தவம் செஞ்சா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு அடுத்த மையத்துக்கு போறோம். நேரம் குறையுதுன்னா ஒவ்வொரு மையத்துக்குள்ள போனா நிறைய விளக்கங்கள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு சொல்றதுக்கு நேரம் இல்லை. அதனால சுருக்கமா ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்து விசுக்தி மையத்தை பார்த்துருவோம். இப்போ ராமாயணத்துல ஒரு சம்பவம் வருது. ராமர் அனுமனுக்கு ஒரு ஆர்டர் போட்டு அனுப்புறாரு. நீ கடல் கடந்து இலங்கைக்கு போய் சீதை இருக்கான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு. இப்போ அனுமனுக்கு ஒரு டவுட், அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. எப்படி நம்ம கடலை கடந்து போறது அப்படின்னு. இத்தனைக்கு இந்த அனுமன் யாருன்னா, இவன் தான் வாயு புத்திரன். இவங்க அப்பா வாயு பகவான். வாயு பகவான் காட்டுல எங்கேயும் பறக்கலாம். இவன் சின்ன வயசுல இருக்கும்போது இவன் எப்படிப்பட்ட பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னா, சிறு குழந்தையா இருக்கும்போது அந்த கதையில எல்லாம் நம்ம படிச்சு பார்த்திருப்போம், டிவில எல்லாம் பார்த்திருப்போம். சின்ன அனுமனாக இருக்கும் பொழுது சூரியன் உதயமாகும் பொழுதும் சூரியன் அஸ்தமனம் ஆகும் பொழுதும் ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இல்லையா சூரியன், அது வானத்துல ஒரு ஆரஞ்சு பழம் தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பறந்து போய் பிடிக்க போவான். அந்த அளவுக்கு ஒரு செயல் திறமையே இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு கேரக்டர். அதாவது அந்த அளவுக்கு செயல் திறமை இருக்கக்கூடியது நம்முடைய அநாகத மையம். அதோடைய தரமும் திறமும் சக்தியும் அப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்காக இப்படி சக்தி வாய்ந்த இவனுக்கே ஒரு டவுட் வந்துருச்சு, எப்படி நம்மால கடல்ல கடந்து போறது. அப்ப அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். இல்லப்பா, நம்மளால கடந்து எல்லாம் இலங்கைக்கு போக முடியாது. அப்போ நம்மால முடியாது, ஆனா ராமநாமத்தை சொன்னா நமக்கு சக்தி கிடைச்சிரும். ராமனுடைய பெயரை சொல்லிட்டு சொன்னா நமக்கு விஸ்வரூபம் கிடைச்சிரும். அதை வச்சு நம்ம பறந்து போயிடலாம். உடனே ஸ்ரீராம் ஜெயராம் சொல்றான். அவன் விஸ்வரூபம் இருக்கிறான், பறந்து போயிடறான். இப்ப கேள்வி என்னன்னா, ராமரே இலங்கைக்கு அந்த கதையில பாலம் கட்டி தான் போனார்னு வரும். கடவுளே பாலம் கட்டி தான் போறாரு. ஆனா இவர் கடவுள் பேரை சொல்லி இவன் பறந்தே போயிட்டான். அப்போ சக்தி எங்க இருக்குன்னா நமக்கு உள்ளவே இருக்கு. இத காமிப்பதுதான் அநாகத மையத்துடைய இந்த ஆஞ்சநேயர வடிவம். இதத்தான் நம்முடைய மன்றத்துல, நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்துடைய கொடியை பாருங்க, நம்முடைய சின்னத்தை பாருங்க. நம்முடைய சின்னம் என்ன? ஒரு உலகம் இருக்கும். நடுவில் இந்தியாவுக்கு நேரம் ஒரு அகல் விளக்கு இருக்கும். அதுல இருந்து ஒளி கிளம்பி உலகம் பூரா போகும். அந்த அகல் விளக்கு பக்கத்துல ஒரு தூண்டுகோல் இருக்கும். அந்த தூண்டுகோல் தான் தீட்சை கொடுப்பது. விளக்கு தானா தான் எரியுது, ஆனா அதுக்கு ஒரு தூண்டுகோல் இருக்கணும். அது போலத்தான் அனுமன் தானா தான் பறக்கிறான், ஆனா அவனுக்கு ஒரு தூண்டுகோல் தேவை. அதுதான் ராமநாமம். அப்ப ராமநாமத்தை இந்த இடத்துல நம்ம குரு கொடுக்கக்கூடிய தீட்சையாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்ப நம்ம அடுத்த மையத்தை பார்க்கலாம் நேரம் கருதி. இப்ப விசுக்தி மையம். இந்த விசுக்தி மையத்துக்கு ஏற்கனவே சொன்னோம், இது நீலகண்டன் அப்படின்னு சிவபெருமான உதாரணமாக சொல்லுவாங்க. அவரை பார்த்துடலாம். விசுக்தி மையம் ஏற்கனவே சொன்னது, அவருடைய என்ன கலர்? ப்ளூ கலர். இந்த விசுக்தி மையத்துடைய இதழ் தாமரை அப்படின்னு பார்த்தா 16 இதழ் தாமரைங்கிறாங்க.
இதுக்கு முன்னாடி பார்த்த அநாகதம் அப்படிங்கிறது 12 இதழ் தாமரை. அதுக்கு கீழ மணிப்பூரகம் 10 இதழ் தாமரை, சுவாதிஷ்டானம் 6, மூலாதாரம் 4. இப்ப இவரு 16 இதழ் தாமரை. இந்த நீலகண்டன் இந்த விசுக்தி மையத்துடைய சிறப்பு அப்படிங்கிறது மிகவும் பெரியது. விசுக்தி மையத்த தவம் தொடர்ந்து செய்ய 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 நமக்கு உடல் ரீதியாக கிடைக்கக்கூடிய முதல் பலன் என்னன்னா, நம்முடைய சாப்பாடுடைய அளவு குறையும். இது அனுபவ உண்மை எல்லாருக்கும். யோகால இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இயற்கையாகவே உணவு எடுக்கக்கூடிய ஃபுட் இன்டேக் குறையும். அதற்கு காரணம் நமக்கு இந்த விசுக்தி மையம் ஆக்டிவேட் ஆக ஆக குறையும். ஏன் குறையுதுன்னா வேற ஒண்ணுமே இல்ல. இந்த ஒரு மையம்தான் நேரடியாக சக்தி களத்தோட தொடர்புடையது. இந்த யுனிவர்சல் ஃபீல்டு, இந்த பேரியக்க மண்டலத்தோடு தொடர்புடைய, அதுல இருந்து நமக்கு எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு சேனல், ஒரு ஒரு சோர்ஸ், ஒரு வழி, ஒரு பாத் எதுன்னா இந்த விசுக்தி மையம் தான். இதை செய்ய 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 கண்டிப்பாக ஒரு வேளையாவது உணவு குறையும். மகரிஷி அவர்கள் ஒரு நாளைக்கு 2 வேளை தான் உணவு உண்பாங்க. நமக்கு தெரியும். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி இங்க மந்தவெளி போஸ்ட் ஆபீஸ் ஆப்போசிட்ல மகரிஷியை ஒரு நாள் பாக்குறாரு. அவருடைய வறுமை நிலையை பார்த்து நானும் இனிமே ஒரு வேளை தான் சாப்பிட போறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு கொஞ்ச நாள் ட்ரை பண்றாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் தான் 2 வேளைக்கு மேல. ஆனா கடைசி வரைக்கும் மகரிஷி 3 வேளை உணவை கொள்ளல. மகரிஷி எப்பொழுதுமே நைட்டு சாப்பிட மாட்டாங்க. பால் மட்டும் சாப்பிட்டு படுத்துருவாங்க. காலை மற்றும் மதிய உணவு மட்டும்தான் எடுத்துக்கொள்வாங்க. அப்போ மகரிஷி அந்த கொள்கைப்படி முடிவு எடுத்தாலுமே இயற்கையாகவே நம்முடைய யோகாவுல ஒரு பழமொழி இருக்கு. என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேளை உண்பவனே யோகி, 2 வேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகி அப்படிமா. ரோகி அப்படின்னா ரோகம்னா துன்பம். துன்பம் இப்ப 3 வேளையும் சாப்பிட்டா ரோகம் தான் வரும், துன்பம் தான் வரும். 2 வேளை சாப்பிட்டாலே போகியா அவன் பேரு. ஒரு வேளை சாப்பிட்டதான் யோகி அப்படிங்கிறது. 2 வேளை சாப்பிட்டா போகிங்கிறது என்னன்னா, அந்த 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 அளவுக்கு அந்த உணவுடைய முக்கியத்துவத்தை குறிப்பதற்காக அப்படி சொல்றாங்களே தவிர போகிங்னு எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்ல. மகரிஷி வழியில 2 வேளை உணவு நமக்கு எப்போ செட் ஆகுதுன்னா, இந்த விசுக்தி தவம் நல்லா செஞ்சா செட் ஆகும். 1. அடுத்து இந்த விசுக்தி மையத்துடைய பலன்களை பத்தி ஒரு முக்கியமான பலனை மட்டும் சொல்லிட்டு அடுத்த மையத்துக்கு போலாம். இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்கு. இந்த 15 நிமிஷத்துக்குள்ள இன்னும் நிறைய மையங்களை பார்க்க வேண்டியிருக்கு. அதனால வேகமா நாம பார்த்துடலாம். இந்த விசுக்தி மையம் நம்முடைய புராணங்கள்ல நீலகண்டன் சொல்லி பெருமாளை சொல்றான். நீலகண்டன். கண்டம்ங்கிறது இந்த இடத்துல கழுத்து மையத்தை குறிக்கக்கூடியது. நீல நிற கழுத்தை உடையவன். பார்க்கடலை கடைஞ்சாங்க, அமிர்தம் வந்ததுன்னு சொன்னோம். நம்முடைய காயக்கல்ப யோகா தான் பார்க்கடலை கடைவதுங்கிறது. அதுல அமிர்தமும் வந்தது, விஷம் வந்ததுங்கிறது. அமிர்தம்ங்கிறது புண்ணிய பதிவாகவும், இது பாவ பதிவாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த விஷத்தை இவர் எடுத்து தனக்குள்ள சாப்பிடுறாரு. இந்த விஷம் என்னாகும், வெளியில இருந்தா உயிர்கள் அழிஞ்சிரும். உடம்புக்கு உள்ள இருந்தா அது சிவனையே கொன்று விடும். கடவுளுக்கு மரணம் கிடையாது, கதைதான். அப்போ வெளியில இருந்தா மற்றவங்களுக்கு ஆபத்து, உள்ள இருந்தா அவருக்கு ஆபத்து. அப்போ இறைவனுடைய அந்த கருணை அது அவருடைய கழுத்திலேயே நிரந்தரமாக நின்று விட்டது அப்படின்னு வரும். இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான ஒரு 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 விஷயத்த, ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்குறாங்க முன்னோர்கள். எப்படி இந்த அநாகத மையத்துடைய சக்தியை அனுமன் மூலமா சொன்னாங்களோ, விசுக்தி மையத்துடைய பவரை இவங்க இதெல்லாம் சொல்றாங்க. அப்படி என்ன பவர்னா, எந்த ஒரு விஷமும் நம்ம உடம்புல இறங்காம ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் நம்முடைய விசுக்தி மையம். உணவினுடைய இன்டேக் எல்லாம் குறையிறதெல்லாம் சொன்னோம். நம்ம நினைப்போம், நம்ம எடுக்கக்கூடிய உணவோட அளவு குறையுது, ஓகே. ஆனா இப்ப வரக்கூடிய ஃபுட் எல்லாமே கெமிக்கல்ல தானே வருது. கெமிக்கல் உரம் எல்லாம் போட்டு தானே வருது. கெமிக்கல் இல்லாம நம்ம எங்கேயாச்சும் தப்பிக்க முடியுதா? இப்ப நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெஜ் தான் சாப்பிடணும்னு சொல்லுவோம். அப்ப அந்த வெஜ்லயுமே பூரா கெமிக்கல் தானே வருது. அது விஷம் தானே வருது நிறைய. அந்த விஷத்தை பூரா ஃபில்டர் பண்ணக்கூடிய இடம் தான் நம்முடைய விசுக்தி மையம். இது நமக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜீவன்களுக்கும் இப்படித்தான். இத ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு ஆராய்ச்சியில நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த பசுமாடுக்கு உணவு கொடுக்குறாங்க. இப்ப நமக்கு இந்த ஜல்லிக்கட்டு போடுறதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் இந்த நாட்டு மாடு பத்தி எல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம். அதுல இந்த ஜெர்சி மாடுக்கும் நாட்டு மாடுகளுக்கும் இடையில அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. 2 வகையான மாடுகளை எடுக்கிறாங்க. நாட்டு மாடுகள் நம்ம ஊர்ல இருக்கிற காங்கேய மாடு மாதிரி, ஓங்கோல் மாடு, இது மாதிரி நிறைய மாடுகள் இருக்கு. இவைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க. ஜெர்சி மாடுக்கு உணவு கொடுக்குறாங்க. ஒரு மாச ப்ராஜெக்ட் இது. இந்த 1 மாச ப்ராஜெக்ட்ல 2 வகையான மாடுகளுக்கும்
அந்த உணவுல கொஞ்சம் கொஞ்சமா விஷத்த குடுக்குறாங்க. விஷம்னா அது சாகுற அளவுக்கு எல்லாம் விஷம் கிடையாது. அதோடைய தாங்கும் திறன் அப்படின்னு நம்ம வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ, அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அத பாதிக்காத அளவுக்கு நம்ம வைத்துக் கொள்ளலாம். அத பாதிக்காத அளவுக்கு அப்படி குடுக்கும் பொழுது, 1 மாசம் கழிச்சு அதோடைய ரிசல்ட்ட பார்க்குறாங்க. அந்த ரிசல்ட்ல இந்த ஜெர்சி மாடுகளுக்கு அதோடைய விஷம் எல்லாமே உணவுல கலந்து, பால்ல கலந்து, அதோடைய பால்ல A1 மில்க்ல பால்ல அந்த எல்லா விஷத்தன்மை இறங்கி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால தான் அவ்வளவு வியாதிகள் வருது அப்படின்னு. ஆனா அதே இது நாட்டு மாடுகள்ல இப்ப கூட நம்ம படத்துல பார்க்கிறது ஒரு நாட்டு மாடு. இதுக்கு பேரு தார் பார்க்கர் மாடுன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் சிலைக்கு பின்னாடி நிறைய பசுமாடுகள வெள்ள கலர்ல பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த இனத்துடைய பசுமாடு. அந்த எல்லாமே ஒரே கலர்ல இருக்கும். கொம்புகள் லேசா வளைஞ்சிருக்கும். பால்லயே ரொம்ப பெஸ்ட்ன்னா நாட்டு மாடுகள். அந்த நாட்டு மாடுலயே எதுன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த தார் பாலைவனத்துல இருக்கிற தார் பார்க்கிற மாடு தான் பெஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சு முன்னோர்கள் கிருஷ்ணனுக்கு பின்னாடி அத வச்சாங்க. இந்த நாட்டு மாடுகளுக்கெல்லாம் பாருங்களேன், கழுத்துல தாடைகள் தொங்கிக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல தான் அந்த ஒரு மாசம் குடுத்த விஷமெல்லாம் எங்க போச்சுன்னு அவங்க பாக்குறாங்க. அப்போ இந்த தாடைகள்ல தான் கலெக்ட் ஆகுது. அது மாட்டுக்கு உள்ளேயும் போகல, வெளியயும் போகல அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த மையமானது நமக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜீவன்களுக்கும் வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. இப்ப நம்ம அடுத்து ஆக்கினை மையத்த பார்த்துடலாம். ஆக்கினை மையத்த பத்தி நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும். ஆக்கினை மையம் அப்படிங்கிறது அதோடைய பலன்கள் நமக்கு நிறைய தெரியும். தனியா சொல்ல வேண்டியது கிடையாது. இந்த ஆக்கினை மையத்துடைய பல பெயர்கள் முச்சந்தி வீடு, பஞ்சனை மேல் இருக்கை அப்படின்னு பல பெயர்களை மகரிஷியை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதற்குண்டான கடவுளாக சதாசிவன் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. இதுதான் 2 இதழ் தாமரை. 2 நரம்புகள் குறுக்கிடுவதனால 2 இதழ் தாமரை அப்படின்னாங்க. இந்த சதாசிவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மகரிஷி விளக்கம் சொல்றாங்க. அத மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்தது போயிடலாம். சதாசிவன். சிவம் அப்படிங்கிறது ஓகே, சிவபெருமான் சிவம் ஓகே. அது என்ன சதாசிவம் அப்படின்னா சுத்த வெளியே குறிக்கிறது. சதாசிவம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய சுத்த வெளிக்கு பேரு சதாசிவம். மகரிஷி 3 சிவத்தை நமக்கு சொல்லுவாங்க. ஒண்ணு அணுக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு சிவம். ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலையும் சுத்தவெளி இருக்கு. அதே இது பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் இருக்கா? மொத்தம் 3 இடத்துல சுத்தவெளி இருக்கு. திரும்ப சொல்றேன். இந்த பிரபஞ்சத்தை தாண்டி சுத்தவெளி இருக்கு. பிரபஞ்சத்துக்கு உள்ள ஒவ்வொரு அணுக்கு மத்தியிலும் சுத்தவெளி இருக்கு. அணுக்களுக்கு இடையிலும் சுத்தவெளி இருக்கு. அப்போ அணுக்களுக்கு இடையில இருக்கிறதுக்கு பேரு தான் சிவம். அப்போ ஒவ்வொரு அணுவுக்கு உள்ள இருக்கிற சிவத்துக்கு பேரு சக்தி சிவம்னு பேரு. அப்போ அணுக்களின் கூட்டான இந்த பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கிற இந்த சுத்தவெளிக்கு பேரு சதாசிவம். இப்ப 3 சிவத்தை தான் முப்பால் அப்படின்னு முன்னோர்கள் சொன்னாங்க. ஆங்கினேய தெய்வத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால துரிய தெய்வத்துக்கு போவோம். இந்த துரியமும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரம்மரந்திரம், கேட்வே டு த காட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த துரிய தெய்வத்தை வலியுறுத்துவதற்காக தான் முன்னோர்கள் வைணவ ஆலயங்கள்ல நாமம் போடுவதும், தலைக்கு சடாரின்னு சொல்லி ஒரு ஒரு கிரீடத்தை வைப்பாங்க. அந்த மெட்டலானது நம்முடைய துரியத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆக்கினை தவம் முடிச்சுட்டு நம்ம துரிய தவம் போகணும். எப்படி இப்ப ஒரு ஸ்கூல் முடிச்சா காலேஜ் போகணும் இல்லையா? அது போல ஆக்கினை பண்ணிட்டு துரிய தவம் போகணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முன்னோர்கள் அந்த நாமல சிவப்பு கோடு, ரெட் கலர் கோடு போட்டு அதை உணர்த்தினாங்க. அந்த ரெட் கலர் கோடு தான் ரொம்ப ஹைட்டா போகணும். அதுதான் நாமத்துடைய எக்ஸாக்ட் வடிவம். ஆக்கினை முடிச்சுட்டு நம்ம துரியத்துக்கு போகணும் அப்படிங்கிறது அது. மத்தபடி ஆக்கினையில நெத்தியில பொட்டு வைக்கிறது கூட பாத்தீங்கன்னா, நம்ம ஆக்கினை தவம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் நெத்தியில குங்குமம் வைக்கிறது, சந்தனம் வைக்கிறது, பொட்டு வைக்கிறது இது எல்லாத்தையும் முன்னோர்கள் சொன்னாங்க. இப்போ அடுத்து துவாத சங்கம். ஆக்கினை பற்றியும் துரியன் பற்றி 2மே நமக்கு தெரியும். அதனால நம்ம அடுத்த மையத்துக்கு போயிடலாம். இருந்தாலும் ஆக்கினை பற்றி மட்டும் ஒரே ஒரு கவியை பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். இப்ப அந்த கவியை பார்த்துட்டா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். திருமூலருடைய திருமந்திரம் நூல்ல இந்த ஆக்கினையுடைய பெருமையை பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க. நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் சிற்றம்பலம் என்று தேர்ந்து கொண்டேனே. இதை சொல்றது யாரு? மகரிஷிய குருவான திருமூலர். மகரிஷிக்கு மொத்தம் 4 குரு, அதுல ஒரு குருவான திருமூலர் சொல்றாரு. நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். ஆக்கினை தவம் நல்லா செய்தா அந்த மையம் நல்லா ஒளிவிடும். நிறைய ஆன்மீக பலன்கள் நமக்கு உண்டு அப்படிங்கிறது. பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் சிற்றம்பலம் என்று தேர்ந்து கொண்டேனே. இது எப்படி ஏற்கனவே பெருமாள் எப்படி பார்க்கடல பள்ளி கொண்டது உயிர் தத்துவமோ அதே போலத்தான்
சைவத்திலையும் நடராஜருடைய வடிவத்தை கொடுத்தாங்க. அந்த நடராஜரை சுத்தி இருக்கிற வட்டம் எதுன்னா நம்முடைய உயிர். உயிர்ங்கிறது அணு தானே. வெளியில இருந்தா அணு, விண், உடம்புல இருந்தா உயிர். எல்லா விண்ணும் எப்படி இருக்கும்? கோள வடிவத்துல, வட்ட வடிவத்துல இருக்கும். அதுதான் நடராஜருடைய வட்ட வடிவம். அதுக்கு உள்ள இருந்துதான் அவர் டான்ஸ் ஆடுவாரு. வெளியில வரமாட்டார் அவரு. அது மாதிரிதான் உயிருக்கு உள்ள உட்கார்ந்துகிட்டு நம்முடைய பாவப்பதிவு, புண்ணிய பதிவுக்கு ஏற்ற மாதிரி உள்ளேயே உட்கார்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு அவருக்கு டைம் பாஸ் ஆக நம்முடைய வாழ்க்கையில நிறைய நல்லது கெட்டதை நடத்துவாரு. நாம தான் இதுல விக்டிம். அவருக்கு அவர் விக்டிம் கிடையாது. அப்போ சிற்றம்பலம் என்று தேர்ந்து கொண்டேனே அப்படிங்கிறது உயிருக்குள்ள இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நான் எதுல தெரிஞ்சுக்கிட்டேன்னு திருமலை சொல்றாரு. ஆகினை தவம் செஞ்சு சுத்த வெளிதான் என் உயிருக்குள்ளேயே வந்து உட்கார்ந்து இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு. இதையே மகரிஷி என்ன சொல்றாங்க? ஆகினை தவம் நம் செய்தா அருவு நிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. இப்ப அடுத்து துவாதசங்கத்தை பத்தி பார்த்துடலாம். ஏன்னா நேரம் இல்லை. துவாதசங்கத்துல நம்மளுடைய தலைக்கு மேல 12 இன்ச் உயரத்துல நம்ம பார்க்கணும். இந்த துவாதசாங்கம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் உணர்ந்திருந்தாங்களா அப்படின்னா ஆமா, நிச்சயமாக அவங்க உணர்ந்திருந்தாங்க. நம்முடைய உடம்புல 2 உடம்பு இருக்குது. ஒண்ணு பிசிக்கல் பாடி, இன்னொன்னு ஆஸ்ட்ரல் பாடி. அதான் நம்முடைய உயிர். அதான் அந்த தேனீக்கள் உதாரணம் எல்லாம் சொன்னோம். இப்போ இந்த ஆஸ்ட்ரல் பாடியில இருந்து அலைகள் வருது. ஆஸ்ட்ரல் பாடிங்கிற உயிர் என்னன்னு சொன்னோம்? அணு கூட்டம். அணு அல்லது ஒரு ஆட்டம்ங்கிற எங்க இருந்தாலும் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்கும். அதுல இருந்து அலைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த அலைகளானது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் காந்தமா போய் முடியும் இல்லையா? அந்த அலைகளுடைய லென்த் தான் நம்ம தலைக்கு மேல 12 இன்ச் வரைக்கும். இத நம்ம முன்னோர்கள் உணர்ந்து சாமி படத்துக்கு பின்னாடி எல்லாம் ஒளிவட்டமாக காமிச்சாங்க. அப்போ சிவன் பின்னாடி, கிருஷ்ணர் பின்னாடி, ஏன் ஜீசஸ் பின்னாடி கூட அவங்களும் போடுறாங்க. எல்லா கடவுளர்கள் பின்னாடியும் தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் இருப்பதை நம்ம பார்த்திருப்போம். அதுதான் நம்முடைய துவாதசாங்கம். தலைக்கு மேல 12 இன்ச் வரைக்கும் உயரத்துல இருக்கும். இது தலைக்கு மேல மட்டும் கிடையாது. நம்ம இப்ப உட்கார்ந்து இருக்கணும்னா உங்களுடைய கையை 2 பக்கம் நீட்டி பாருங்க. 2 பக்கம் நீட்டி ஒரு வட்டம் போட்டு பாருங்க. ஒரு செமி சர்க்கிள் போட்டா என்ன ஒரு பவுண்டரி வருதோ இதுதான். நமக்கு ஏற்கனவே இந்த இஎஸ்பி பவர் சொன்னோம் இல்லையா? எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். 5 புலன்கள் தாண்டி மற்றவங்களுடைய மனசுல இருந்து தெரிஞ்சுக்க. இந்த இஎஸ்பி பவர்ல இன்னொன்னையும் சேர்த்துக்கலாம். இது மேக்னெட்டிக் எம்எஸ்பின்னு சொல்லலாம். மேக்னெட்டிக் சென்சரி பெர்செப்ஷன் அப்படின்னா எப்படின்னா, இப்ப நம்ம கண்ணை மூடி தவம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம மன்றத்திலேயே உட்காந்து கண்ணை மூடி தவம் செஞ்சுட்டு இருக்கோம். திடீர்னு நம்ம பக்கத்துல யாராச்சும் வந்து உட்கார்ந்தா நமக்கு தெரியும். இத்தனைக்கு அவங்க நம்மளை தொட்டிருக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு தெரியும். எப்படி அப்படின்னா, நம்ம உடம்புக்கு 2 பக்கமும் இருக்கக்கூடிய 12 இன்ச், இந்த பக்கம் 12, அந்த பக்கம் 12, இந்த பவுண்டரிக்குள்ள அவங்க வந்து டச் ஆவாங்க. அவங்களுடைய காந்தமும் நம்ம காந்தம் டச் ஆகும் பொழுது நமக்கு உள்ளுணர்வு அங்க சொல்லிடும். இதுதான் மேக்னெட்டிக் சென்சரி பெர்செப்ஷன். இதையும் இஎஸ்பில வைத்துக் கொள்ள முடியும். இதெல்லாம் இயற்கையாகவே நம்ம கிட்ட உண்டு. இது நம்ம முன்னோர்கள் உணர்ந்து அது ஆறாவாக, இது பேர் ஆறான்னு சொல்லுவாங்க. AURA அப்படின்னு பேரு. இதுக்கு ஜீவகாந்தத்துடைய ஒளிவட்டம்னு சொல்லலாம். நம்ம தவங்கள் செய்ய செய்ய செய்ய, இந்த 7 மையங்கள்ல தவம் செய்ய நல்லா செய்ய 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 இதோடைய டென்சிட்டி அதிகமாகும். இது ஆரம்பத்துல இதோடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக நம்ம புதிய அன்பர்களுக்கு சில பயிற்சிகள் சொல்லி கொடுப்போம். நீங்க உட்கார்ந்து கண்ணை முடிக்கோங்க, 2 கையும் சேர்த்து பக்கத்துல கொண்டு வந்து அப்படியே டிஸ்டன்ஸ்ல கொண்டு வாங்க, உடனே கைகளுக்கு இடையில ஒரு அழுத்தம் தெரியும் சொல்லும். அதுதான் நம்முடைய ஆறா. இது நோயாளிகளுக்கு ரொம்ப கம்மியாகவும், கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி எல்லாம் செய்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இது அதிகமாக ஆக ஆக நமக்கு உடல் சக்தி, மன சக்தி, ஆன்மீக சக்தி எல்லாமே அதிகமாகும். அடுத்து சந்திரன், சூரியன். இந்த சந்திரன் சூரியனுடைய முக்கியத்துவமே நம்ம படிப்படியா மேல போகணும். நம்ம ஆரம்பத்துல பட்டினத்தாருடைய கவி பார்த்தோம் இல்லையா? விட்டு ஆதாரம் ஆறும் விட்டு ஏறி போன வெளிதனிலே அப்படின்னாரு. எப்படி ஏறி போனாரு? இப்படித்தான் துவாதசாங்கம், சந்திரன், சூரியன் படிப்படியா அவர் ஏறி போனார். இப்படி படிப்படியாக ஏறி போனாரு. இப்படி ஏறி போய் அவரு துரியாதீதத்தை அடைந்தார். இப்ப இந்த சந்திரனோட ஏன் கண்டிப்பா சந்திரன் சூரியன் போகணுமா? போகாமலே மேல போகலாமே, பைபாஸ் பண்ணி போயிடலாம் இல்லையா? நம்ம தீட்சையவே பைபாஸ் பண்ணி ஸ்பைனல்ல கொடுக்குறோம். இப்ப இவங்க எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி நேரா துரியாதீதம் போலாம் இல்லையா? ஆனா இதன் வழியாகத்தான் போகணும். ஏன் அப்படின்னா, இத மகரிஷியுடைய பழைய ஆடியோல நம்ம பார்க்க முடியும். சந்திரன் மீது தவம் செய்வோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, தெய்வீக சந்திரகாந்த அலைகள் நம் உடலையும் மனதையும் தூய்மை செய்யும், மேன்மை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வாய்ஸ் வர்றது இல்ல, வெறும் சந்திரன் அப்படின்னு தான் மகரிஷியுடைய வாய்ஸ்ல இருக்கும்.
நாம இனிமே அதை மனதில் கொள்ளுவோம். சந்திரன் மீது 9 மைய தவத்துல நாம கான்சன்ட்ரேட் பண்ணும் பொழுது தெய்வீக சந்திர காந்தாலைகள் நம் உடலையும் மனதையும் தூய்மை செய்யட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்னும் மேல சூரியன் போகும்பொழுது தெய்வீக சூரிய காந்தாலைகள் நம் உயிரையும் அறிவையும் தூய்மை செய்யட்டும், மேன்மை செய்யட்டும். அப்ப சந்திரனானது நம்முடைய உடலையும் மனதையும் தூய்மை செய்யும். சூரியனானது நம்ம உயிரையும் தூய்மை செய்யும். இதற்காகத்தான் விஷயம் முன்னோர்களும் இந்த ஸ்டெப்களை வச்சாங்க. அடுத்து சக்தி களம், அதாவது பேரியக்க மண்டலம்னு சொல்றோம். இந்த பேரியக்க மண்டலத்துடைய சிறப்புங்கிறது ரொம்ப அதிகமானது. இத மகரிஷி அவர்களுடைய எனது வாழ்க்கை விளக்கம் நூல்ல மகரிஷி ஒரு இடத்துல சொல்றாங்க. சக்தி களத்தை பார்த்துட்டு நம்ம பார்த்துருவோம். நான் அடிக்கடி பேரியக்க மண்டல விரிவிலே கலந்து லயித்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அடிக்கடி பேரியக்க மண்டல விரிவிலே கலந்து லயித்திருப்பேன். அப்ப மகரிஷி அடிக்கடி தவம் செஞ்சது இந்த சக்தி களத்துலதான் தவம் செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவ்வளவு ஆற்றல் களம் இருக்கு. விசக்தி மையத்தை செய்யும் போது என்ன சொன்னோம், இந்த காஸ்மிக் எனர்ஜியை வாங்கக்கூடிய ஒரு வழிதான் அது. நம்ம நேரடியாவே காஸ்மிக் எனர்ஜிக்கே போயிட்டா நம்முடைய மனசையே போய் ஃபெட்ச் பண்ணும் இல்லையா, அதைதான் அடிக்கடி அங்க போய் கலந்திருப்பேன் அப்படின்னு. அன்னை லோகாம்பாள் அவர்கள் மகரிஷியுடைய எந்த பயிற்சியும் அவங்க எடுத்துக்கொண்டதில்லை. நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, தெரிஞ்சாலும் பல பேருக்கு யார்கிட்ட கேட்கறது இதை அப்படி நினைச்சிட்டு கேட்க மாட்டாங்க. நல்ல பரவாயில்ல, ஆனாலும் இது தெரிஞ்சுக்கொள்ளலாம் எல்லாரும். அன்னை லோகாம்பாள் அவர்கள் மகரிஷியுடைய எந்த பயிற்சியும் செய்யல, அவங்க எந்த தவத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணல. ஏன்னா சில பேருக்கு தவமே தேவைப்படாது, அவங்களுடைய வாழ்வே தொண்டாக இருந்தது. அவங்க பை பானே நவகிரகங்களுடைய அருளால பிறந்தவங்க. அதனால மகரிஷி தவம் செய்துதான் அவருக்கு வள்ளலார் காட்சி கொடுத்தாரு, போகர் சித்தர் ஆலியால காட்சி கொடுத்தாரு. ஆனா அவங்க எந்த ஒரு தவமும் செய்யாம நவகிரகங்களுடைய அருளாலை பிறந்து வாழ்வே தவமாக இருந்தனால ஒரு மகான், அந்த மகானுடைய பேரை மகரிஷி சொல்லல, அவர் இணைஞ்சாரு. அந்த மகானுடைய அடிக்கடி இவங்க மயக்கம் அடைந்து விழுந்துருவாங்க. அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் மகரிஷி இறப்புக்கு பின் உயிர்நிலையை தெரிஞ்சுக்கிட்டேன்னு எழுதியிருப்பாரு. அவ்வளவு சக்தி வாய்ந்த அவங்களுடைய திறனை பாருங்களேன். மகரிஷி இதே போலதான் சக்தி களத்துல நல்லா தவம் செய்துட்டு வெளியில போய் இந்த மலைக்கு போய் தவம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. அன்னை லோகம்பாள்கிட்ட கேக்குறாங்க, இப்ப நான் எங்க போயிட்டு வரேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு. வேற எங்க போயிருப்பீங்க, நீங்க சந்திரன் சூரியன் அப்படியே இந்த பிரபஞ்சத்தை போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அப்படின்னாங்களாம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுதான் அந்த உள்ளுணர்வு. இதெல்லாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மையம் தான் இந்த சக்திக்கும். இப்ப இந்த படத்துல பாக்குறது கூட வெறும் ஒரு கேலக்சி தான். இந்த மாதிரி நிறைய கேலக்சி இருக்கு. ஒரு கேலக்சிங்கிறதே 10,000 நட்சத்திரங்கள் இருக்கா. இதுல ஒரு மூலையில தான் நம்ம சூரிய குடும்பம் இருக்கு. இந்த சின்ன கேலக்சில ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு வர்றதுக்கு நமக்கு 25,000 லைட் இயர்ஸ் ஆகும், ஒளியாண்டு. அப்பனா பாத்துக்கோங்க. இது போன்ற பலது சேர்ந்ததுதான் சக்திகளும். இவற்றை தாண்டி செல்வதுதான் சுத்த வெளி சிவம். அந்த சுத்த வெளி தான் நம்முடைய எண்டு. ஒளிதரும் 9 மையத்தை 9வது மையம். வாழ்வின் நோக்கமே அதுதான். சுத்த வெளியை பத்தி சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்வோம். அதை பற்றி தான் ஆக்சுவலா விரிவா சொல்லணும். மற்ற மையங்களை பத்தி நமக்கு அதிகமா தெரிந்து கொள்வதனால அதுக்கு நேரம் இல்லை. இந்த நிலை நமக்கு பஞ்சபூத நவகிரக தவத்துல மகிழ்ச்சி கடைசியில சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தாண்டி அப்பால் செல்லுகிறோம் சுத்த வெளி. இந்த நிலையை அறிவதற்கும் அடைவதற்குமே நாம் மனித பிறவி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சுத்த வெளிதான் தன்னுடைய தன்னிருக்க ஆற்றலால விண்துகளா மாறிச்சு. அந்த விண்ணின் கூட்டு தான் பஞ்சபூதங்கள். அப்ப நம்ம பார்க்கிற அந்த கேலக்சி இது எல்லாமே விண்ணின் கூட்டு தான். இந்த விண்ணை மைனஸ் பண்ணி பாருங்க. இந்த படத்துல இந்த கேலக்சி, பக்கத்துல இருக்கிற கேலக்சி, தூரத்துல இருக்கிற ஸ்டார் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டா என்ன இருக்கும்? சுத்த வெளி தானே இருக்கும். அதைத்தான் மகிரி சொல்றாங்க, இந்த பிரபஞ்சத்துல 2 பொருள் தான் இருக்கு. ஒண்ணு விண் துகள், ஏன்னா விண்ணின் கூட்டு தான் எல்லாமே. அப்ப விண் இருக்கு, அப்போ விண்ணை கழிச்சுட்டா சுத்த வெளி தான் இருக்கு. அப்போ விண்ணின் கூட்டு தான் இந்த பக்கம் பஞ்சபூதங்கள், விண்ணுக்கு அந்த பக்கம் சுத்த வெளி. ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிறது தான் தவம், அந்த விண் அப்படிங்கிறது. அப்போ மெடிடேஷன்ங்கிற ஒரு வார்த்தைக்கு மட்டும் இப்ப நான் விளக்கம் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். அதை சொன்னா இந்த சுத்த வெளிக்கும் சக்தி களத்துக்கும் பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மகரிஷி அவங்க சொல்றாங்க, இந்த கடவுளுங்கிற வார்த்தையை கட பிளஸ் உள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே போல மெடிடேஷன்ங்கிற வார்த்தை மீடியேஷன் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்துச்சான். மீடியம்னா என்ன? நடுவில் இருப்பது. அதுக்குதான் மகிழ்ச்சி சொல்றாங்க, நமக்கு கண்ணால் பார்க்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்கும் கண்ணுக்கு தெரியாத சுத்த வெளிக்கும் நடுவுல இருப்பது எது? இந்த விண் துகள் தானே. இந்த விண்ணின் கூட்டு தான் இந்த கேலக்சி எல்லாமே. அப்போ கண்ணுக்கு இந்த கேலக்சி தெரியுது, இதுக்கு பின்னாடி இருக்கிறது விண். அது ஒரு பொருள்.
அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற சுத்த வெளியும் இந்த பக்கம் நாமளும் இருக்கிறோம். ஏன்னா நம்மளும் பஞ்சபூதங்கள் தான். அப்போ கண்ணுக்கு புலனாகக்கூடிய இந்த உலகத்திற்கும் கண்ணுக்கே தெரியாத சுத்த வெளிக்கு நடுவுல மீடியமாக இருப்பது இந்த விண்துகள். அந்த விண்துகள் தான் உடம்புல உயிராக இருக்கு. அந்த விண்துகள் மேல நம்ம தவம் செய்வதுக்கு பேர் என்ன? மீடியேஷன். நம்ம உடம்புல வெளியில மீடியமாக இருக்கக்கூடிய விண் மேல தவம் செய்வதனால, மீடியத்தின் மீது தவம் செய்வதனால அது மீடியேஷன். அப்போ விண்ணின் மீது தவம் செய்வதுதான் ஆகினை தவம். இதே இதுக்கு பொருத்தமானதுதான் சக்தி கல தவம். சரி, சக்தி கல தவம் செய்தால் நம்முடைய 9வது மையமான சுத்தவெளி, நம்முடைய வாழ்வின் நோக்கமான அந்த துரியாயுதம் அப்படிங்கிற அந்த சுத்தவெளி, கிருஷ்ணம் அப்படிங்கிற அந்த அந்த சுத்தவெளி, அந்த இருட்டு, அந்த நிலைய நமக்கு நம்ம அடைந்து விடுவோம். ஆகினை தவம் செய்தாலே நமக்கு அங்கதான் கூட்டு போகும். அந்த வகையில நம்முடைய இறுதி நிலை அதுதான். அந்த நிலையை அறிவதற்கும் அடைவதற்குமே நாம் மனித பிறவி. அதுதான் சதாசிவம் சுத்த வெளி. அதுல நம்ம ஒன்றி கலந்து தவம் செய்வோம் என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அளித்த சென்னை மண்டலத்திற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளம். வாழ்க வையகம். வாழ்க